சரண்யா வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய் நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டுக்கும் விரைவா போற்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஸ்ரீராம். மழைநீர் சேகரிப்போம், இயற்கையோடு ஒன்றி வாழ்வோம். எப்படி இருக்காரு அரங்கன்? உறங்கா அரங்கனின் உயிர் திருப்பான ஆண்டாளுக்கு என்னுடைய கேள்வி. அரங்கநாதன் எப்படி இருக்கின்றார்? உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காருன்னு கேட்டேன் சரண்யா. நீங்க ஆண்டாள்லாம் உங்க வீட்டுக்காரர் தான் ரங்கநாதன் இருக்க முடியும். நீங்க திருக்குறளே நினைச்சிட்டு இருக்கீங்க போல் இருக்கு. என்ன அது மாதிரி ஒரு அழகான ஒரு மனிதனை பார்க்க முடியலன்னு நினைச்சிருக்கீங்க போல் இருக்கு. அது உங்க குரலே தெரியல, அந்த பயம் இருக்க சரண்யா. சூப்பர் சரண்யா. வேற என்ன சரண்யா விஷயம்? சொல்லுங்க சார், நீங்க வந்து உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி எக்கச்சக்க ஊர்களுக்கு டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணுங்க சார். போன ஒரு வாரத்துக்குள்ள அவங்க கூட பேசாததே எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு சார். எஸ் சார், வெல் டாக் சொல்லுங்க. அதாவது நான் போனது வந்து துபாய் போனேன், ஷார்ஜா போனேன், அபுதாபி போனேன், போயிட்டு வந்துட்டேன். ஒரு ப்ளஷர் ட்ரிப்பு கம் வந்து பிஸ்னஸ் ட்ரிப்பு. ரெண்டாவது வந்து அபுதாபியில் நான் இப்போ அந்த கிராண்ட் மாஸ்க்லாம் போயிட்டு வந்தேன்னா மழை, சரியான மழை அன்றைக்கி. அப்புறம் துபாயிலையும் மழை பெஞ்சுது. பார்த்தா நாங்கள் வந்தாச்சு. இப்போ நேற்று பார்த்தா வரலாறு காணதில்லை, 2 வருஷம் மழை வந்து நேற்று ஒரே நாளில் பெஞ்சுது துபாயில். பிளேன் எல்லாம் கேன்சல்டு. ஊரே 26 மணி நேரம் ரோட்லேயே மக்கள் இருந்திருக்காங்க. அந்த ஊர் நல்லா இருக்கு சரண்யா, நல்ல மனிதர்கள். ஏற்கனவே போயிருந்தாலும் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சுற்றி பார்த்தது. ஒரு நிமிஷத்தில் 125 மாடி போனது, கார் ஓட்டினது, அப்புறம் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அது வந்து நம்ம சரகடிக்கும் போது தனியாக பேசிக்கலாம். அது சரண்யா, நம்ம தமிழ்நாடு மற்ற ஊரை பற்றி தெரியாது. தமிழ்நாடு மக்களை மாதிரி முட்டாள்கள் எவனுமே கிடையாது. என்னையும் உங்களையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த அரசியல்வாதிகள், இந்த அதிகாரிகள்லாம் பண்ணக்கூடிய அயோக்கியத்தனத்துக்கு நம்ம இப்போ வந்து ஒரு ஒழுங்காக நம்ம நேர்மையாக வந்து இன்கம் டேக்ஸ் கட்டி வந்து கையில் வீட்டில் பணம் ஒரு 50,000க்கு மேலே ₹1 எடுத்துகிட்டு போனால் கூட எதுக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த பணத்தை பிடுங்கி அரசு கருவூலத்தில் சேர்த்துட்ருக்காங்க. என்ன பியூட்டினா, தமிழ்நாட்டில் இப்போ எல்லா ஊர்லேயுமே ₹300, ₹500, ₹1000 வரைக்கும் ஓட்டு கொடுத்துருக்காங்க சரண்யா. அப்போ என்ன அந்த பணம் எப்படி வந்தது? எல்லாமே வந்து டைரெக்டாக வந்து ராக்கெட் லான்ச்சர் மூலிமா அவங்க வீட்டுக்கு போச்சா? அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு இடத்துல மொத்தமாக தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது வந்து திமுக, அதிமுக, பாஜக 3 பேருமே கூட்டு களவாணிகள் சரண்யா. ஆமாம், அதனால் வந்து நான் என்ன சொன்னேன், இப்போ இவங்க எலெக்ஷன் நடத்துறதுக்கு 25 நாள் எவனையும் தூங்கிடாமல் மைக்கை போட்டு, மைக் சின்னத்துக்கு வாக்கு, இந்த பக்கம் இலைக்கு வாக்கு, இந்த பக்கம் பலாப்பழத்துக்கு, இந்த பக்கம் பம்பரத்துக்கு, இந்த பக்கம் வந்து தீப்பெட்டிக்கு, சூரியனுக்கு, இலைக்கு, அப்புறம் வந்து முரசுக்கு, எப்படி எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணி, எவ்வளோ மனிதர்களோட போலீஸ் டைம் வேஸ்ட், எவ்வளோ கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ். ஏன்னா நிறைய பேர் பிரச்சாரத்துக்கு வரும்போது கவர்மெண்ட் அஃபீஷியல் டைம் வேஸ்ட்டு. அது ஒரே நாள் எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்துட்டு ஒரே நாளில் முடிச்சுட்டு போகலாம்ல. அது நம்ம எங்கே போயிருக்கோன்னு தெரியல. ஆனால் வந்து இன்னைக்கு காலைல ஒரு 3:30 மணிக்கு ஒரு மெசேஜ், சிதம்பரத்தில் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு என்னுடைய அன்பு சகோதரி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ரொம்ப க்ளோஸ் அவங்க வந்து ஒரு அரசு பேர் இருக்காங்க. அதாவது நான் சார்ந்த இயக்கத்துக்கு சம்மந்தமே இல்லாத நேர் எதிரான ஒருத்தர் சொன்னேன் நான், அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க சார், அவங்க எப்பவுமே என்கிட்ட கேட்டு தான் ஓட்டு போடுவாங்க. ஆமாம், அதனால் இந்த வாட்டி தமிழ்நாடு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 40க்கு 40 ஒரே கட்சி வெல்லும். அந்த கட்சி எந்த கட்சி? தாமரை மலருமா, சூரியன் உதிக்குமா, இலை வந்து துளிர்க்குமா, பம்பரம் ஓடுமா, தீப்பெட்டி பத்திக்குமா, பலாப்பழம் வந்து பழமாகுமா, மாம்பழம் ஆகுமா? இதெல்லாம் வந்து ஜூன் 4 நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்தா ஒரு நாய்க்கும் ஓட்டு போடாதீங்க. உப்பு போட்டு சாப்பிட, நம்ம உண்மையிலே நம்ம உப்பு போட்டு சாப்பிட்றவங்களா இருந்தால் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா ஒருத்தனுக்கும் ஓட்டு போடாதீங்க. ஏன்னா அது வந்து அந்த பணம் நேற்று அவனுடையது, நேற்று நம்முடையது, இன்று அவனுடையது, நாளை நம்முடையது. நம்மகிட்ட வந்து கொள்ளையடிச்ச பணம் தானே. இவன்னா வந்து அப்பா அம்மா வந்து ஒரு 2000 ஏக்கர் கொடுத்துட்டு அதை விற்று நம்ம கொடுக்குற மாதிரி இல்லைல்ல. எல்லா மக்கள்கிட்ட கொள்ளையடித்த பணம்.
அதனால் வந்து வாங்குறது தப்பே கிடையாது. போட்டி போட்டு வாங்கிங்க. சத்தியம்லாம் பண்ணால் கூட பொய் சத்தியம்னு சொல்லிட்டு பண்ணீங்க. சின்ன பிள்ளைகள் பண்ணுவாங்கல்ல, சத்தியம்னு சொல்லிட்டு பொய்ன்னு சொல்லிட்டு, அது போல பண்ணிக்கலாம். ஆமாம். ஆனால் ஒரு விஷயம் சரண்யா, நீங்கள் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர் வேட்பாளர் ஜெயிக்கவும் முடியாது. 3 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்க முடியாது. உங்கள் தொகுதியாக நிலவரம் கலா நிலவரம் எனக்கு தெரியும். எனக்கு நம்மலாம் பந்தயம் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து நான் வந்து நற்பவி நான் உங்களுக்காக வேணா 300 வாட்டி சொல்கிறேன். நான் தோத்துட்டேன். நீங்கள் உங்கள் தொகுதியில் யாருக்கு வாக்களிக்க போறீங்களோ அந்த வேட்பாளர் 3 லட்சத்துக்கு மேலே ஒரு ஓட்டு கூட வாங்க மாட்டார். அவர் வந்து டெபாசிட் கிடைக்குமான்னு தெரியல எனக்கு. அவர் தோல்வி நிச்சயம். அதனால நீங்க ஓட்டு போடணுமான்னு யோசிச்சுங்க. அதாவது நம்ம தோக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டா நம்ம லைஃப்லயும் பெரிய தோல்வி வரும் சரண்யா. ஆமா, அவங்களுக்கு ஏதோ ஒரு தோல்வி உங்களுக்காக காத்திருக்கின்றது. அதை ஞாபகம் வச்சுங்க எப்பவுமே. அதனாலதான் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போனேன் சரண்யா. ஆமா, மாத்திர மைக் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. ஆமா, ஏன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரே நாள்ல வல்லரசு ஆயிடுவோம் சரண்யா. 2 நாள்ல வந்து எல்லாருக்குமே வந்து எல்லார் வீட்டுக்கும் கார் வந்துடும். அப்புறம் வந்து யாருமே விவசாயம் பண்ண வேணாம். எங்க தலைவன் நானும் சீமான் தலைமையில தான் இருக்க போறேன். எங்களுடைய உன்னத தலைவன், ஒரே தலைவன், ஒப்பற்ற தலைவன், ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர், தென்னாட்டு இங்கர்சால், இந்நாட்டு பெர்னாட் ஷா, தமிழ்நாட்டின் புதிய அண்ணாதுரை, நவீன பெரியார், இரும்பு மனிதன். ஆமா, சரி சரி. அதான் நான் இப்போ நாட்டுக்க சொல்றேன். நீங்க போடுற வேட்பாளர் தோக்க போறாரு, அது கன்ஃபார்ம்டு. அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் ஆண்டாள் பி சொக்கலிங்கம். இல்ல சரண்யா, சிந்திக்கலாம். இல்ல 3 பேருமே திருட்டு போயிருங்க சரண்யா. அதாவது இப்ப நான் 3 பேர் 3 அணியா நான் சொல்றேன். திமுக ஒரு அணி, ஏடிஎம்கே ஒரு அணி, பிஜேபி ஒரு அணி சரண்யா. சீமான கணக்கிலே வச்சுக்கணும். ஏன்னா வந்து இந்த சின்ன பசங்க விளையாடும்போது ஒப்புக்கு சப்பான்னு அந்த பசங்களை சேர்த்துப்பாங்க தெரியுமா. அந்த சின்ன பசங்க வந்து சும்மா சேர்த்துப்பாங்க. ஆனா அவன் ஏதாவது கேம் ஸ்கோர் பண்ணா கூட சேர்த்துக்க மாட்டாங்க இன்னிங்ஸ்ல. அது போல சீமானெலாம் கணக்கில் அது சின்ன பையன் வந்து விளையாடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் அது. இந்த 3 பேருமே பணம் கொடுத்துருக்காங்க சரண்யா இந்த தமிழ்நாட்டில். அப்போ தமிழ்நாட்டு மக்களை விட ஏதாவது ஒரு என்ன சொல்றது, செத்து போன மாடோட தோல் கூட ஒரு 5000 ரூபாய் விலை போகுது. நம்ம ஓட்டு வந்து ஒரு 500 ரூபாய் தானா அப்படின்னு யோசிக்கணும் சரண்யா. நான்லாம் இந்த வாட்டி நான் ஓப்பனாக சொன்னேன் சரண்யா. நான் நார்மலாக பார்த்தா எங்கள் ஊரில் ஸ்ரீபெரும்புத்தூர் யாருக்கு ஓட்டு போடணும் தெரியுமா? சைக்கிளுக்கு ஓட்டு போடணும். அது 2 வீலும் பஞ்சரு. அது வீல் கிடையாது, சைக்கிள் செயின் கிடையாது, வால் டியூப் கிடையாது, ஹேண்ட்பார் கிடையாது, உட்காரத்துக்கு சீட்டு கிடையாது, பின்னாடி கேரியர் கிடையாது, வெறும் பெல்லோடு தான் நிற்குது சைக்கிள். அப்போ நான் எப்படி ஓட்டு போட முடியும்? ஆமாம், அதனால் இப்போ நான் முடிவு பண்ணிட்டேன். என்னுடைய நான் ஓட்டு போடுறவங்க வந்து கட்டாயம் ஜெயிக்க மாட்டான். அது போல் ஒரு வேட்பாளர் வச்சுருக்கேன். மொத்தம் வந்து 2 ஓட்டு தான். ஒன்று அந்த வேட்பாளர் ஓட்டு, இன்னொன்று என் ஓட்டு. அப்படி ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுத்துருக்கேன். சரிங்க சரிங்க, பார்த்துங்க. இதான் நம்ம நிலவரம். நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. ஒரு அவனா 500 ரூபாய் நீங்கள் ஒரு சாப்பாட்டுக்காக ஓட்டை மாற்றி போட்டுறாதீங்க. சரி சரிங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். அழகான ஒரு ஸ்டார்ட் அப் கொடுத்தீங்க சார். சிந்திக்க வைக்கக்கூடிய ஸ்டார்ட் அப். நேர்ல இணைந்து இருக்காங்க சார். சௌத்ரி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே, சௌந்தரி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. சார் இருக்காரு, பேசுங்க. சார் வணக்கம் சார். திருச்சியில பேசுறேன் சார். ஐயா வணக்கம். வரணும். எங்க இருந்து கூப்பிடுங்க ஐயா? திருச்சியில இருந்து பேசுறேன் சார். திருச்சி. உங்களுக்கு ஓட்டுக்கு பணம் வந்துருச்சா? சார் நான் ஓட்டுக்கு பணம் வாங்குறதுல முடிவு பண்ணிட்டேன். இல்ல பணம் கொடுத்தாங்களான்னு கேட்டேன். பணம் கொடுத்தாங்க சார், வேண்டாம்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேங்க சார். தீப்பெட்டி எவ்வளவு கொடுத்தது? சார் எங்க ஊர்ல வந்து 200 ரூபாய் ஒரு கட்சியும் 300 ரூபாய் ஒரு கட்சியும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து அப்ப இலை வந்து 200, தீப்பெட்டி 300. ஆமா சார். கரெக்டா? அப்ப நீங்க தீப்பெட்டி கன்ஃபார்ம் உங்க ஊர்ல ஜெயிக்குது. இல்ல அப்படி இல்லைங்க சார். பசங்க, அதாவது இளம் பசங்க எல்லாருமே வந்து மாற்று கட்சி வேணும்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க சார். அப்ப நீங்களும் தான். நீங்க தலைவர், நான் பொதுச் செயலாளர்.
மாற்று கட்சி இல்லையா சார்? யாருமே இல்லையா சார்? இல்லை சார், ஏடிஎம்கே டிஎம்கே தான் இது வரைக்கும் ஆண்டுட்டு இருக்காங்க. பெரிய மாற்றம் வரலன்னு சொல்லி என்னோட அனுபவத்துக்கு நான் சொல்றேன் சார். இப்ப யாருக்கா மாற்று? யாருக்கா? நீங்களே சொல்லுங்களேன். இப்ப எனக்கு சொல்லுங்க. நான் ஓட்டு வந்து ஒரு சுயேட்சைக்கு தான் ஓட்டு போடலான்னு இருக்கேன். அவன் எப்ப வேணா செத்து போயிடுவான். அது ஒரு பயமா இருக்கு. 2 ஓட்டுல ஒரு ஓட்டு போயிடுச்சுன்னா நான் ஒரு ஓட்டு மட்டும் தான் இருக்கும். சார் என்னோட ஓட்டு வந்து மைக் சின்னத்துக்கு நான் போடலான்றீங்க சார். எங்க தொகுதியில ராஜேஷ்னு ஒரு அண்ணன் நிற்கிறேன். நீங்க மைக் சின்னத்துக்கு போடுறதுக்கு வந்து நீங்களும் என்ன மாதிரி ஒரு சுயேட்சை நாளைக்கு சாவர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சுயேட்சை தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டுருந்தீங்களா? இப்போ ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க தலைவர். நீங்க சொன்னது உண்மைதான் சார். அந்த மாற்றத்தை வந்து சீமானால கொடுக்க முடியாது. பிரச்சனை எல்லாருமே ஒண்ணுக்குள்ள கூட்டு களவாணிகள் சார் நம்மளுடைய அரசியல்வாதிகள்லாம். ஆனால் வந்து இப்போ ஓகே, நம்ம அரசியல ஒரு வாரமா வச்சுட்டு அதை நீங்க திருகோவிந்தன் கையில கோவிந்தன் எம்பிக்கு நிற்கும் போது ஓட்டு போடுங்க. இப்போ உங்க கேள்வி கேளுங்க. ஆமா ரொம்ப நன்றி சார். எனக்கு இணைப்பு கிடைச்சது ரொம்ப நன்றி சார். நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் சார். அப்புறம் சாய்க்குவானந்த நான் ரொம்ப பேசியிருக்கேன் சார். ஒரு 4 தடவை வந்து பேசியிருக்கேன். சரி. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா சார், நான் வந்து கால்நடைத்துறை சார்ந்து தொழில் பண்ணிட்டு இருக்கேன் சார். அதாவது செயற்கை முறை கருவூட்டலும் தீவன வியாபாரமும் பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் வந்து கொஞ்சம் கடன்லயும் கொஞ்சம் இருக்கேன் சார். எதுல இருக்கீங்க? கடன்ல இருக்கீங்க? கடன்ல இருக்கேன் சார். நீங்க திருக்குறள் சொன்னா ஒண்ணு டக்குன்னு இதுக்கு கூட்டு விஜயவாடா கனகத்துறை சீட்டு அவனே சீட்டை போட்டு கூட்டு போயிடுவானே. சரி, ஓகே. அடுத்தது சார், கடன் இருக்கு. ஆக்சுவலா நீங்க கேள்வி எப்படிங்க சார்? நான் பதில் சொல்றேன் சார். சரிங்க சார். சார் நான் என்னோட கடன்ல இருந்து நான் வெளியே வந்து சுமூகமான வாழ்க்கை வரணும் சார். எனக்கு அதுக்குண்டான வழி மட்டும் நான் உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன் சார். அதாவது உங்க பேர் வந்து சவுந்தர் சார்? சவுந்தரராஜன் சார். சவுந்தரராஜன், சூப்பர் சார். இது வந்து ரொம்ப அற்புதமான பேர் சார். இது அதாவது வந்து இந்த பேருக்கு வந்து ஒரு லைஃப் டைம்ல வந்து நான் ஒரு இதுவெல்லாம் சொல்ல, நான் அடித்து சொல்கின்றேன், ஆணித்தரமா சொல்கின்றேன். இந்த தற்கொலை உணர்வு வரும் சார். அது மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணீங்க சார். சார் அது வந்துச்சு சார். அந்த முடிவுக்கு நான் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து மறுபடியும் ஒரு 1 வருஷமா நம்ம வாழ்க்கை பயணத்தை வெற்றிகரமா கொண்டு போகணுன்ற முயற்சியிலேயே நான் சரி, நான் சொல்லிடுறேன் சார். அது ஒண்ணு, தற்கொலை உணர்வு வந்து கட்டாயம் உண்டு. 3 முறை உங்க லைஃப்ல வரும். 3 முறை நீங்க ஜெயிச்சீங்கன்னா நீங்க 4வது முறை நீங்க தான் வந்து திருச்சியில ஜெயிக்கக்கூடிய ஆள் சார். ஜெயிக்கனா எலெக்ஷன்ல சொல்றேன், நான் தொழில் ரீதியாக சொல்றேன். 2வது விஷயம் என்னன்னா, உங்ககிட்ட வந்து ஒரு தெளிவு இருக்கு சார். நீங்க வந்து இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுமா, மாட்டு தீவனம்னு சொல்லிட்டு. இப்ப அந்த தொழில தான் நான் இறங்க போறேன் சார். உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்றேன், யாருக்குமே தெரியாது. ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க ஒரு இப்ப கொஞ்ச நாளாவே நீங்க தொழில் சார்ந்து நீங்க பேசிட்டீங்க சார். அதனால நீங்க என்ன தொழில் பண்ண போறீங்க நானும் ஒரு ஆவணம் தெரிஞ்சுக்கிறது இருந்தேன். எனக்கு சொன்ன இந்த என் கால் மூலியமா சொன்ன வரைக்கும் நான் சந்தோஷப்படுறேன் சார். மாட்டு தீவனம் அருமையான தொழில் சார். அது வந்து நல்ல முறையில தீவனத்தை வந்து உற்பத்தி பண்ணி கலப்படம் இல்லாம கொடுக்கறது மட்டும்தான் என்னோட நோக்கம். சரியான விலையில விவசாயிகளுக்கு கொடுக்கணுன்ற நோக்கத்துல மட்டும் பண்ணிருக்கேன். இல்ல சார், அதுதான் நடக்க போகுது சார். அதுதான் நான் பண்ண போறேன் சார். நான் வந்து ஒரு 5 தொழிலை தேர்ந்தெடுத்திருக்கேன் சார். அதில் மாட்டு தீவனம் ஒரு 1 ஆஃப் த மெயின் பிசினஸ். அதில் நான் வந்து இண்டஸ்ட்ரி லீடர் ஆகும் சார். எழுதி வச்சுங்க. நல்ல தொழில் இருக்குங்க சார். 3வது வந்து நீங்க 3வது குழந்தையா சார்? நீங்க 3வது குழந்தையா உங்க வீட்டுல? சார் இல்லைங்க சார், நான் தான் முதல் குழந்தை சார். எனக்கு கீழே 2 தங்கச்சிங்க சார். உங்க வீட்டுல மொத்தம் 3 பேர்? ஓகே. நான் ஏதாவது வந்து இது நான் சொன்னது தவறா இருக்கலாம். நான் அந்த சொன்னதை மாத்தி எடுத்துக்கிறேன். ரிட்டர்ன் வாபஸ் எடுத்துக்கிறேன். ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து யார் கூட இருந்தாலும் அவன் பெரிய பணக்காரன் ஆயிடுவான் சார். உங்களுக்குன்னு வரும்போது அது கொஞ்சம் தோல்வி சார்ந்த விஷயங்களா தான் சார் இருக்கும். இப்போ நீங்க வந்து இப்போ சொக்கலிங்கத்தோட இருந்தீங்கன்னா சொக்கலிங்கம் பெரிய பணக்காரன் ஆயிடுவான். ரமேஷோட இருந்தா ரமேஷ் பெரிய பணக்காரன். சூர்யாவோட இருந்தா சூர்யா பெரிய பணக்காரன் சார். அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து இந்த கடன்ல இருந்து ஜெயிக்கணும்னா அகைன் தொழில் தான் சார். அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது சார். அந்த தொழிலை வந்து எப்படி கொண்டு போகலான்றது நீங்க திங்க் பண்ணுங்க சார். நம்ம நேரத்தை விரயம் பண்ணாதீங்க சார். மொபைலை வந்து யூசேஜை கம்மி பண்ணுங்க சார். அண்ட் நிறைவாக ஒரு விஷயம் வந்து, உங்களுக்கு கோவில் அப்படின்னு சொன்னா மலைப்பார்வதி அம்மன் வந்து ஒரு சிறந்த கோவிலா இருக்கும் சார். மணக்கரை மலைப்பார்வதி கோயில். இப்ப நான் வந்து கடைசியா வந்து நான் நிறைவா உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க உங்கள் வீட்டில் 3வது குழந்தை என்பது என்னுடைய கருத்து. நீங்க ஃபர்ஸ்ட் குழந்தை நான் டிஸ்பியூட்டே பண்ண முடியாது. நீங்க முதல் குழந்தை கல்யாணம் ஆகி 10வது மாசம் கூட பிறந்திருக்கலாம் சார். ஆனால் நான் சொல்ற 3வது குழந்தைக்கும் உங்களுக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு சார். அதனால நீங்க லைஃப்ல எப்பொழுதுமே உங்களுக்கு என்ன லெஃப்ட் ஆர் ரைட், ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், திருவண்ணாமலை இஸ் த பெஸ்ட் சார். உங்களுக்கு 2வது கோவில். நீங்க மலைப்பார்வதி வந்து தொழிலில் வந்து வெற்றி பெறுவதற்கு உங்க லைஃப்ல நீங்க ஏன் வந்தீங்க இந்த பூமிக்கு, பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை திருவண்ணாமலை உங்களுக்கு வந்து படம் பிடித்து காண்பிக்கும் சார். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. உங்களுக்கு சன்னியாசத்தை குறித்த அறிவு கொஞ்சம்
அதை கொடுத்து போகலாமான்னு வரும். சினிமா ஆசைகளும் உங்களுக்கு ஏற்படும் சார். கொஞ்சம் பார்த்துங்க. என்ன சார்? சார் இந்த 2 விஷயமே சன்னியாசம் பிளஸ் வந்து சினிமா சார்ந்த 2 ஆசை இந்த மாதிரி எண்ணங்கள் எனக்கு ஏற்பட்டுன்னு சொல்றீங்க சார். ஏற்பட்டு நீங்க எதுவும் பார்த்ததே இல்ல. ஆனா நீங்க சொன்ன எல்லா விஷயங்களும் அப்ப அக்யூரேட்டா இருக்கு. எப்படி சார்? யார் சவுந்தர்? யார்? என் தலைவன் சீமா, மைக் சீமானோட தம்பி. சரி. இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல. அது வேற சார் ரீசன் ஃபார் இட். இப்போ நான் சொல்றேன் சவுந்தர் சார், தற்கொலை வேண்டாம். இப்போ நீங்கள் வந்து இப்போ தற்கொலை பண்ணிக்கிறீங்க. இப்போ யாராவது என்கிட்ட சொல்லுவாங்க, இப்போ என்னை வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க எங்கள் ஆஃபீஸ்லாம் பார்த்துக்கலாம். நான் சார் நான் வந்து என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை, நான் செத்து போயிடலான்னு இருக்கேன் சார். நான் உடனே செத்து போயிடுங்க, எதுக்கு என்கிட்ட கேட்டுக்கிட்டு? ஆமாம், நான் இதெல்லாம் பச்சாவதுன்னா கிடையாது. திடீர்னு பார்க்குறவங்க இவன் திமுரு பிடிச்சி ஐயோக்கு இப்போ எப்படி பேசலாம்னு இருக்கும். சாவறதுக்கு எதுக்கு என்கிட்ட பர்மிஷன் கேட்டு? வாழ்றது தான் நம்மகிட்ட பேசணும். அதனால நீங்கள் நின்றுடுவீங்க சார் சவுந்தர் சார், நீங்கள் ஜெயிப்பீங்க. மலைப்பார்வதி கோயில வந்து நீங்கள் அந்த மலைப்பார்வதியை பிடிச்சிங்க, பெரிய மாற்றம் வரும். திருவண்ணாமலை அண்ணாமலையார் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பார். ஆனால் ஒரு சின்ன ஒரு உபரி தகவல்னா சினிமாவில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் கால் பதிப்பீங்க சார். இப்போ நான் ஒரு நிகழ்ச்சி, சினிமா நிகழ்ச்சி தான் போயிட்டு வந்தேன் சார். சுதா கோங்குரான்ட்டு ஒரு டைரக்டர், அவங்க நான் ஒன்னா தீனா மியூசிக் டைரக்டர். தெரியுமா சுதா கோங்குரா? சார் கேள்விப்பட்டீங்க சார் அவங்களை பத்தி. சூரரை என்ன சார்? சூப்பர் ஹிட் ஃபிலிம் கொடுத்திருக்காங்க சார். சூரரை போட்டு படத்தோட டைரக்டர் சார். என் கூட தான் நாங்கள் 3 பேர் தான் விளக்கேற்றி வச்சோம் சார் ஒரு ஃபங்க்ஷனில். நான் இன்னைக்கு தான் சென்னைக்கு வந்திருக்கேன். இந்த ஃபங்க்ஷனுக்காக தான் இன்னைக்கு சென்னைக்கு வந்தேன் நான். அப்போ விஷயம் என்னென்னா, இன்னைக்கு வந்து நான் வந்து பார்த்த எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல். திருமலை டைரக்டரு, அப்புறம் தம்பியுடைய டைரக்டர் வந்து ராஜா, அப்புறம் வந்து ஒரு பிரபல சினிமா நடிகர், அப்புறம் இந்த அம்மா, எல்லாருமே சினிமா சம்மந்தப்பட்ட ஆள், எல்லாருமே ஜெயிச்சுவங்க. நீங்களும் வெற்றி பெறுவீங்க சார். சொல்லுங்க சார். சார் நான் வந்து தீவன வியாபாரம் பண்றேன் சார். அதோட சேர்ந்து செயற்கை முறை கருவூட்டல் மாடுகளுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். சார் அந்த செயற்கை முறை கருவூட்டல் நல்ல தொழில் கிடையாது சார். அதனாலதான் நான் வந்து நீங்க ஏற்கனவே அந்த விஷயத்த சொல்லிட்டீங்க. அதுக்கும் 3வது குழந்தைக்கும் பெரிய சம்பந்தம் உண்டு. அதனாலதான் நீங்க 3வது குழந்தையா நான் கேட்டேன் சார். இந்த நாயை வந்து பெண் நாயை கொண்டு வந்து ஆண் நாயோட சேர்த்து வைப்பாங்க தெரியுமா? வீட்டுல நிறைய பேர் பிசினஸ் பண்ணுவாங்க. அந்த வீடுலாம் விளங்காது சார். அது மாதிரி கல்யாண புரோக்கர் யாரோட லைஃபும் நல்லா இருக்காது சார். தெரியுமா உங்களுக்கு? நீங்க எது இருந்தாலும் என்னோட குருநாதர் மனச்சொல்ல கையில கோவிந்த் இருக்காரு, அவரை நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அவர் அற்புதமான என்னோட பெரிய மகான் சார், நடமாடும் சித்தர். அவர் எல்லாமே உங்களுக்கு உதவி பண்ணுவார். அழைத்தமைக்கு நன்றி. வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம் சந்தர். வாழ்க வளமுடன். சர்வம் கிருஷ்ணா. கட்டாயம் வாங்க, வரீங்க. ஆனால் தயவுசெய்து இந்த தீப்பெட்டி, இலை, இந்த பூ, காயெல்லாம் ஓட்டு போடாம ஏதாவது நல்ல சுயேட்சை நல்ல ஆளுக்கு ஓட்டு போடுங்க. நன்றி 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 சார். தேங்க்யூ. ஆமாம், மைக்கு ஓட்டு பண்ண மைக்கால் அடிப்பேன் சொல்லிட்டு. மிக்க நன்றி தம்பி. அடுத்த நேர் வடிவேல் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வடிவேல் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வடிவேல். ஆல்ரைட். அடுத்த நேர் MN தேவேந்திரன் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. தேவேந்திரன் இணைப்புல இருக்கீங்க. அண்ணா வணக்கம்ண்ணா, சொல்லுங்கண்ணா. அண்ணாமலை மாதிரியே பேசுங்கண்ணா. நீங்க அண்ணாமலை தம்பியாண்ணா? அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. நல்லா இருக்குண்ணா. சூப்பரா வாழ்க வளமுடன்ண்ணா. சொல்லுங்கண்ணா. மகிழ்ச்சிண்ணா. ஆனா என்னுடைய பெரிய பொண்ணுக்கு திருமண செயற்பாடு சிறப்பா பண்ணணும், அது சம்பந்தமா தான் உங்களை கேக்குறேங்கண்ணா. நீங்க என்ன தொழில் பண்றீங்கண்ணா? ஆனா நான் பாக்குத்தட்டு வியாபாரம் பண்றேண்ணா. பாக்குத்தட்டு 10 இன்ச்சு எவ்வளவு ரூபா? 10 இன்ச்சு வந்து 4 ரூபாங்கண்ணா. எப்படி அடக்க விலையே 390 ஆகுது? ஏன்னா அடக்க விலையே 390 ஆகுது சார். ஆனா இப்ப கொஞ்சம் வந்து வியாபாரம் குறைவா இருக்கனால மட்டை வந்து நிறைய கிடைக்கிறதுனால இந்த ரேட்டுக்கு இப்ப கொடுக்குறேண்ணா. நீங்க கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ரேட் அதிகமாயிருங்கண்ணா. சரி, அப்படின்னா கொஞ்சம் எங்களுக்கு திருச்செந்தூர் அன்னதானத்துக்குலாம் கொடுங்களா, அன்னப்பிரசாதத்துலாம் கொடுங்களா, நாங்கள் பணம் கொடுத்துருவோம். எதுவுமே இலவசம் கிடையாது. சரிங்கண்ணா. சரிங்களா? நீங்க சாய் சிவா 9442636363 சார். ஓகேண்ணா. அந்த நம்பர் கொடுங்க. இப்போ உங்க பொண்ணு வந்து என்ன படிச்சிருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க சார்? ஆனா இப்ப வந்து பெங்களூர்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கோர் கம்பெனி ஆல்ஸ்டாம்ங்கிற ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க படிச்சது எலக்ட்ரிக்கல் படிச்சாங்களா?
இல்ல பிஏ இன்ஜினியரிங்ண்ணா. அதான் இன்ஜினியரிங் தான் சார். ட்ரிபிள் பண்ணாங்களா இசி பண்ணாங்களான்னு கேட்குறேன். இல்லண்ணா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். சூப்பர் சார். ரொம்ப அற்புதமான கம்பெனி சார், ஆல்சம் கம்பெனி. அந்த கம்பெனி ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து குர்கானில் இருக்குது, இந்தியன் ஹெட் குவார்ட்டர்ஸ். சரி. ரொம்ப நல்ல கம்பெனி, நல்ல சேலரி கொடுப்பாங்க. ஃப்ரான்ஸ்லாம் போயிட்டு வந்துருக்காங்களா உங்கள் பொண்ணு? இப்ப அட் பிரசன்ட் இப்ப நீங்க பேசினாலும் ட்ரைனிங்காக பெல்ஜியம் அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, வெரி குட். ரொம்ப நல்ல கம்பெனி சார். உங்கள் பொண்ணுக்கு கட்டாயம் கல்யாணம் நடக்கும் சார். ஒரு எவ்வளோ நாளில் நடக்கணும்? 3 மாதமா 6 மாதமா சார்? 6 மாசத்துக்குள்ள வந்தா மிகச்சிறப்புங்க. அப்படியே பண்ணிடுவோம். 6 மாதத்துக்குள்ள நடக்கும் சார். நடக்கலாம் எனக்கு கேளுங்க சார். நீங்கள் நாங்க பார்த்து ஏற்பாடு பண்றது இதுல ஏதாவது பிள்ளைய விருப்பம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சந்தேகத்துக்காக கேட்டேங்க. நம்ம எப்படி பிள்ளைய வளர்த்துருக்கோமோ அப்படி தான் கல்யாணம் நடக்கும் சார். சரிங்கண்ணா, மகிழ்ச்சி. நீங்கள் பொண்ணை வந்து ஹாஸ்டலில் படிச்சுங்க, ஸ்கூலில் ஹாஸ்டலில் படிக்க வச்சிங்களா? இல்ல நான் அந்த மாதிரி எங்கேயும் படிக்கல, வீட்லயே வச்சுதான் படிக்க வச்சேன். உங்கள் பொண்ணோடைய 5 ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்லுங்கள். 5 ஃப்ரெண்ட்ஸ் பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இல்லண்ணா. பார்த்திபன், சந்தோஷ். இல்லை ஆம்பளை பேரா சொல்றீங்க? ஆனா சார் அச்சையா, சந்தியா. யார் உங்க பொண்டாட்டியா பக்கத்துல? ஆமாண்ணா. என்னோட அன்பு முத்தங்கள் காதை பிடிச்சி திருவிடன்னு சொல்லுங்க. நீங்க பெத்த அப்பா எனக்கு வந்து பிள்ளைங்க பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் பேர் தெரியல. என்ன சார் அட்டுவியமா இருக்கு? நீங்களாம் உடனே கையில வந்து பார்த்து நீங்க உடனே விஜயவாடா இந்த கோயில் பேர் என்னது, கனகதுர்கை போகணும். நீங்க காசிக்கு போனோம், வந்து கயால போய் வந்து உங்களுக்கு பித்ரு சாபம் இருக்கு. ராமேஸ்வரம் போனோம், அயோத்தி ராமர் கோயில் போனோம், வைஷ்ணவி தேவி போனோம், மைசூர் சாமுண்டீஸ்வரர் போனோம், காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வரணும் சார். நீங்க பொண்ணு சார், நான் ஏன் கேட்டேன்னா சார், நம்ம பொண்ணு சார், நம்ம பொண்ணுக்கு யார் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தெரியலன்னா அப்ப என்ன சார் நம்ம வளர்த்துருக்கோம் சொல்லுங்க. அவ்வளவுக்கா நட்பு இல்லைண்ணா. ஒரு ஆள் 2 பேருக்கு விரல் விட்டு என்ற மாதிரி தானே இருக்கு. அந்த 2 பேர் தான் நமக்கு. அது சொல்லியா பார்த்திபன் ஏதோ வந்து அந்த சாண்டிலியன் படத்துல வர மாதிரி பேரை சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா பார்த்திபன், ஸ்ரீமதினா. ஸ்ரீமதி இப்பதான் சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி சொல்லலையே. சரி, ஓகே. அதாவது இப்ப உங்களுக்கு பயம் இருக்கு. நீங்க எதை நினைத்து அதிகமாக கவலைப்படுறீங்களோ அதுதான் நடக்கும் சார். நீங்க லவ் மேரேஜ் பண்ணிருப்பான்னு நினைச்சீங்கன்னா லவ் மேரேஜ் நடந்துடும் சார். இல்ல நம்ம பொண்ணு அப்படி பண்ண மாட்டா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கவுண்டரா? நீங்க இல்ல செட்டியாருங்கண்ணா. வைசி செட்டியாரா, வாணி செட்டியாரா, 24 செட்டியாரா, கொங்கு செட்டியாரா? கன்னடம் பேசுவீங்களா நீங்க? சரி, ஓகே. அப்போ வந்து நீங்க உங்களுக்கு என்ன சாமி, இந்த சின்னம்மன் கும்பிடுவீங்களா நீங்க? இல்லண்ணா, நாங்க வந்து பெருமாளை கும்பிடுறீங்களா? அப்ப நீங்க வந்து திருவண்ணாமலைக்கு போங்க. உங்க பொண்ணு நீங்க விருப்பப்படுற மாப்பிள்ளையும் அவள் விரும்புற மாப்பிள்ளையும் ஒன்னாகி கல்யாணம் நடக்கும் சார். மகிழ்ச்சி. இல்ல நீங்க எல்லாம் இதெல்லாம் சார், அதாவது இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு எனக்கான நிகழ்ச்சி இல்ல, பொதுமக்களுக்கான நிகழ்ச்சி. எதா இருந்தாலும் கையில கோவிந்து கனகதுர்கை கோயில் போங்க. அவர் எல்லாத்தையும் உங்களை தூக்கி விட்டுறாரு, மேல தூக்கி விட்டுறாரு. கவலைப்படாதீங்க. இப்ப இருக்கிறவங்க வந்து ஒரேடியா மேல போயிருக்கீங்க. இங்க பக்கத்துல உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காப்ல சரண்யா. சொல்லுப்பா, ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். இங்க ஆஞ்சநேய மாதிரி உட்காந்துருக்காப்ல. அதான் அவன் தூங்க, இன்னைக்கு தூங்க வராங்க. நான் நாளைக்கு எங்க சீதா தேவியை பார்க்க போறேன்னா ஆஞ்சநேயர் அப்படியே சரண்யா இருக்கான். நற்பவி நீங்க சொல்லுவீங்க தெரியுமா, அது போல இவன் சரண்யா இருக்கான். பவித்ரா பவித்ரா ரகுராம், வணக்கம். சொல்லுங்க. வாழ்க வளமுடன். கவிதா, வணக்கம். இது மாதிரி பேச்சுங்களா கவிதா? சரி, உங்க கணவர் என்ன பண்றாரு? 21 வருஷம் வேலை பார்த்தாரா? 26. அதாவது நம்ம நாட்டில் இதாம்மா சாபக்கேடு. நாட்டுப்பற்றே இல்லாதவங்கலாம் வந்து நாட்டை ஆண்டுட்டு இருக்கான். நாட்டுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வேலை பார்த்தவங்க எல்லாம் செக்யூரிட்டியா சுத்திட்டு இருக்காங்கம்மா. இதுதான் நம்ம இந்திய நாட்டுடைய சாபக்கேடு. ஓகே, உங்க கேள்வி என்ன கவிதா? என் வீடியோ பார்த்துமா நல்லா இருக்கீங்கம்மா? என்னம்மா இப்படி புது கதையை சொல்றீங்களம்மா? எதுமா? ஆமா, வயிறு மூக்குத்தி போட்டா சேஞ்ச் ஆகும். கரெக்ட், உண்மைதான். சேஞ்ச் ஆயிருக்கா?
சூப்பர்மா, மகிழ்ச்சி. ஏன்னா என் மனைவிக்கு ஒன்று வாங்கி தரலாம்ல. நம்ம சரண்யாவுக்கு என் ஒய்ஃப்க்குலாம் ஒன்று வாங்கி தரலாம்ல. சார் கவிதா சொல்லுங்கம்மா, சத்தமா பேசுங்கம்மா. பையன் பேரு ரகுராம் ஸ்ரீராம், 2 பேர் பையன். ரகுராம் ஸ்ரீராமா? ஆமா சார். சூப்பர். நீ ராமநவமி எதுமா ரகுராம் ஸ்ரீராம்னு 2 பேரை சொல்லியிருக்கீங்க. சூப்பர். அவர் ஹஸ்பண்ட் பேர் கோபி சார். ஹஸ்பண்ட் பேர் கோவிந்தனா? கோபி கோபி. ஓகே சூப்பர். நீங்க லவ் மேரேஜா? சார், அரேஞ்ச் மேரேஜ். என்ன ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கீங்களே. சரி, அடுத்த ஜென்மத்தில் ஒரு புருஷனா வேண்டாம் மட்டும் நம்ம மாத்திடுவோம். இல்ல ஃபர்ஸ்ட் டைம் பேசுறதா கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார். எங்களுக்குலாம் சரிம்மா. ஓகே, உங்க கேள்வி என்ன கவிதா? ஏற்கனவே அதாவது பசங்க வந்து ஃபியூச்சர் எப்படி இருக்கும், பையன் வந்து இப்போ +2 முடிச்சிருக்கான், சின்ன பையன். நீங்க வியாழக்கிழமை வந்து இங்க இந்த நிகழ்ச்சியை ஒரு ஜோதிடர் பேச அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க கவிதா. இல்ல சார், கன்ஃபியூஷனா இருக்கு பையனுக்கு, வேற ஒன்றும் இல்லை. இல்லம்மா, யாருக்கு கன்ஃபியூஷனா இருக்கு? பையனுக்கு உங்களுக்கு 45 வயசா இப்ப கரெக்டா? யாருக்கு எனக்கு அந்த ஆ 39. 39. ஓகே சரிம்மா. ஏன்னா பொதுவாக இந்த 43 to 46 தான், 47 வரைக்கும் இந்த இது போல பெண்கள் பேசுவாங்கம்மா. நீங்க அதனால பேசுங்க. இல்லைன்னா வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம் கவிதா. நீங்க நம்ம பாண்டிச்சேரி நிகழ்ச்சியில பார்ப்போம், உங்களை சந்திக்கிறேன். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? ஏம்மா? சரிம்மா. நீங்க பாண்டிச்சேரியில் எங்க இருக்கீங்க? காட்டேரிக்குப்பத்துலேருந்து முதலியார்பேட்டை ரொம்ப தூரமா? அவர் போறதுக்கு என்னமா இருக்கு? நீங்க யார் கடத்தி எங்க கூட்டு போறாங்க? நீங்க வர போறீங்க? கொடுக்கலாம், அவ்வளோ. இதுதான் வாய்ப்பு. டக்குன்னு வக்கீல பாருங்க, டைவர்ஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். இதுதான் இதோட வாய்ப்பு கிடைக்காது நமக்கு. கவிதா, அந்த ப்ரோக்ராம் நல்ல ப்ரோக்ராம் இருக்காங்க கவிதா. நீங்க வந்து யூஸ்ஃபுல்லா பாண்டிச்சேரி மக்கள் யூஸ் பண்ணீங்கம்மா. பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம், சீர்காழி அந்த செக்மெண்ட், மாயவரம் செக்மெண்ட், இந்த பக்கம் விழுப்புரம், கண்டாச்சிபுரம், திருவண்ணாமலை, அந்த அப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாமா, இந்த பக்கம் நெய்வேலி, சென்னை வரைக்கும் மக்களுக்கு செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ப்ரோக்ராம். மறுபடியும் நான் பண்ண மாட்டோம்மா, ஷோராக பண்ண மாட்டோம். இது எல்லாருமே கேட்டது. அந்த பக்கம் மக்களுக்கு வந்து நம்ம ராமர் கோயிலுக்காக பணம் கலெக்ட் பண்ணும்போது வந்ததுமா. அதுக்கப்புறம் நம்ம அன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணல. நிறைய பேர் கேட்டதுனால அந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கோம்மா. ஸோ யூஸ் பண்ணிங்கம்மா, நல்லா இருப்பீங்க கவிதா. உங்கள் ரகுவும் ஸ்ரீராமும் சிறப்பாக இருக்கு. ஸ்ரீராம் தானே சொன்னீங்க? சிறப்பாக இருப்பாங்க, அம்மாவமாக இருப்பாங்க, வாழ்வார்கள். பேசி முடிச்சோன்னா ஜிபே ஒரு 7000 ரூபாய் வந்து அக்கௌண்ட்டுக்கு அமைச்சிருக்குமா. நன்றி, வணக்கம்மா. அடுத்த நேயர் மீனா கார்த்திக் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ மீனா கார்த்திக் இணைப்புல இருக்கீங்க. ஹலோ 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 சார், வணக்கம் சார். வணக்கம் மேடம், எங்கிருந்து பேசுறீங்க? சார் வணக்கம் சார், நாங்க நியூயார்க்ல இருந்து பேசுறோம் சார். வனிதா சார். வனிதா, நியூயார்க்ல இருந்து பேசுறீங்க. எது சொந்த ஊர் வனிதா? சார் குடியாத்தம் சார். ஆக்சுவலி நான் பிறந்தது வளர்ந்ததுல குடியாத்தம் சார். சூப்பர்மா, குடியேற்றம் அதான் அதோட பழைய பேர். ஓகே, உங்க கேள்வி என்னம்மா? ஆமா சார், இப்போ நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் சார். எனக்கு சூட்டபிளா இருக்கும்னு சொல்லணும் சார். நீங்க பாத்தீங்கன்னா 2 விஷயத்துல ரொம்ப சீரியஸான ஃபிகரா இருப்பீங்க. ஒன்னு ட்ரெஸ், இன்னொன்னு வந்து சாப்பாடு. உங்களுக்கு எது ரெண்டுமே கரெக்ட் தான் சார். சாப்பாடு தான் சார் ஃபர்ஸ்ட். அவ்வளவுதான், நமக்கு எது பிடிச்சிருக்கா அதுதான்மா. சார் இங்க வந்து கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குங்க சார். நம்ம ரெண்டிங் ஒரு ஹோட்டல் எடுத்து பண்ணோம்னாலும் ஆமா. நான் வந்து நான் சொல்றேம்மா, நம்ம வந்து திரும்பவும் ஒரு நல்ல விஷயத்தை புரிஞ்சுங்க. இப்போ இதே போலதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச, அதாவது எனக்கு வந்து நான் ஜாதிக்காகலாம் சொல்லலை, என்னை வளர்த்தது யாதவா சமுதாயம். அதனால அந்த மக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு பெண்மணி நான் பார்க்குறேன், என்னோட கிளைண்ட், எங்கள் ஊருக்கார பொண்ணு. அப்போ நாமக்கல்லில் பார்க்குறேன், அப்புறம் மதுரைலாம் அவங்க கூட ட்ராவல் பண்ணேன். அந்த பொண்ணு வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங், அந்த மார்க்கெட்டிங், இந்த மார்க்கெட்டிங் எல்லாம் சுற்றிட்டே இருந்தது. அந்த நியோ மேக்ஸ் எல்லாமே போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் திட்டு நான் பேசுறதே நிறுத்திட்டேன் நான். அப்புறம் திருத்தினா இப்போ வந்து ஃபுட் பிஸ்னஸ் வந்துட்டாங்க. வீட்டில் உட்காந்து ஒரு வாரத்துக்கு 25,000 30,000 சம்பாதிச்சிட்டு இருக்காங்கம்மா. நான் அவங்களுக்கு பாண்டிச்சேரியில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன். நல்ல அருமையான பொண்ணுமா. அப்போ ஒரு சாதாரண ஒரு பெரிய படிப்பறிவு இல்லாத
ஒரு பெரிய நாலேஜ் பூல் இல்லாத ஒரு ஆளால் வந்து தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியும்னா நீங்கள் அமெரிக்கா போயிட்டீங்கம்மா. நியூயார்க் வந்து ரொம்ப பவர்ஃபுல் பிளேஸ். அங்கே வந்து நீங்கள் பணங்கள்லாம் பார்க்காம, அதாவது வரலாறு வந்து தோத்தவனுக்கும் இடத்த கொடுக்கும், ஜெயிச்சவனுக்கும் இடத்த கொடுக்கும். ஆனால் வேடிக்கை பார்க்கணும் இடம் கொடுக்காதுமா. களத்தில் குதிச்சிருங்க, நீங்க ஜெயிச்சிருங்க. ஆமா, அவ்வளோதான். ஹோட்டல் பேர் வச்சிருமா? உங்க கணவர் பேர் என்னம்மா? ரவி. அப்புறம் வந்து ரவி, அப்புறம் அவர் கண்ணாடி போட்டிருக்காரம்மா? நார்மலா இருக்கு. ஓகே. ரெண்டாவது உங்க குழந்தைகள் பேருமா? சார் ஃபர்ஸ்ட் வந்து பார்கவி சார். ரெண்டாவது பாப்பா வந்து ஹரிணி சார். ஓகே. உங்க அம்மா பேருமா? சார் ஃபர்ஸ்ட் தேங்க் யூ சார். ரொம்ப ரொம்ப தேங்க் யூ. உங்க அம்மா பேருமா? உங்க அம்மா பேரு? அம்மா பேர் வந்து அனுசம்மா சார். உங்க மாமியார் பேரு? மாமியார் பேர் ருக்மணி அம்மா சார். அதுதான் ருக்மணி மெஸ்ன்னு வச்சிருங்கம்மா. ருக்மணி ஃபுட்ஸ்னு வச்சிருங்க. ருக்மணி ஃபுட்ஸா சார்? ஆமா, பெரிய லெவலில் ஜெயிச்சிருங்க. வீட்டு கடவுள் வந்து ஆஞ்சநேயர் சார். என் பக்கத்துல ஆஞ்சநேயர் தான் உட்காந்துருக்காரு. என் பக்கத்துல ஜெய் ஸ்ரீராம். சொல்லு மேம். ஜெய் ஸ்ரீராம். என் பக்கத்துல ஆஞ்சநேயர் உட்காந்துருக்காரு பாருங்க. ஆமா. நான் எம்பிஏ பண்ணிருக்கேன் சார். ஆக்சுவலா எம்பிஏ ஃபினான்ஸ். பட் வந்து இப்படியே கல்யாணம் ஆன பிறகு சும்மாவே இருந்து. அதாம்மா, நான் ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வந்து இப்போ நான் உங்க கணவர் கண்ணாடி போடுறான்னு கேட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குமா? இட் மீன்ஸ் என்னன்னா, உங்க கணவருக்கும் உங்களுக்கும் ரொம்ப அந்யோன்யமான கணவன் மனைவியா இருப்பீங்கம்மா. அவர் ரொம்ப நல்லா இருப்பீங்க, சிறப்பா இருப்பீங்க. அம்மா வனிதா, நீங்க ருக்மணி ஃபுட்ஸ்னு பண்ணுங்க. எனக்கு வேணும் சார். சார் நியூயார்க் வந்தா எங்க பெரிய அண்ணாவா நீங்க தான் சார். நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். இல்ல அம்மா, நேத்து தான் நான் வந்து முந்தானத்து துபாயில ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணாங்கம்மா. ஒரு 3 days பேக். அதாவது கனடா வரும்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த நயகரா வந்து கனடால இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஎஸ் வந்து பார்க்க முடியல. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் சுவிட்சர்லாந்து போகிறேம்மா. இப்போ நான் அதுக்கான விஷயத்தில் இறங்கியிருக்கேன். சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்து வந்து யூகேம்மா, அதுக்கப்புறம் தான் யூஎஸ், ஆஸ்திரேலியா, யூஎஸ்மா. கட்டாயம் வரும். 1 yearக்குள்ள அதெல்லாம் வந்துருவோம்மா. சரியா? வரமா வரேன், கட்டாயம் வரமா. ரொம்ப நன்றிமா அழைத்தமைக்கு. வாழ்க வளமுடன். சர்வம் கிருஷ்ணா இருப்படமா. நன்றி நன்றி. தேங்க்யூ. சரிங்க சரிங்க. இப்போ நீங்கள் டக்குனு இது மாதிரி கால் பண்ணி கேட்டுன்னு வச்சுக்கோங்க. நான் உடனே சொல்லுவேன், அம்மா உங்களுக்கு வந்து பிடிச்ச விஷயம் மேக்கப்பு, ரெண்டாவது சாப்பாடு, ஒரு ஒரு ஃபுல் மீல்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். சார் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? நீங்கள் தான் என் கூட தான் ட்ராவல் பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு கண்டுபிடிக்கிறீங்க இருக்கு. மேக்கப் போடாத சரணியாவை நான் தானே பார்த்துருக்கேன். சார் அந்த மேடம் சாப்பாடு சொல்லும்போது நான் சத்தியமா நினைச்சேன் சார், இவங்க வச்சோடனே இந்த ஓட்ட போறீங்க. நீங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்ல. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். பாரத் மாதாக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீராம். கேள்வி நாயகி. என் தலைவன் பதிவு இப்போ உங்களுக்கு இது கொடுத்துருக்கான் பாருங்க, டைட்டில். கேள்வி நாயகி சரண்யா. இல்ல, ஆண்டாள் ரங்கநாதனாவே மாறிட்டீங்க. மாறிட்ட நேரம் அது. அதாவது சந்திரமுகியாக அவள் மாறின நேரம் மாதிரி இருக்காது. பதில்களின் நாயகனா சரண்யா? எனக்கு ஜோடி பொறுத்து பயங்கரமா இருக்கும் போல் இருக்க. அப்ப பவா, நீங்க சரி நம்ம பேசுவோம், அந்த கதையை நம்ம தனியா பேசுவோம். வணக்கம். உங்க பேர் என்னம்மா? உங்க பேரு, உங்க அப்பா பேர் என்னம்மா? என் பேர் வந்து சண்முகம் பிரியா சார். அப்பா பேரு மாரியப்பன். சரிம்மா, அருமையான பேரு. நீங்க என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் தான் சார். வீட்ல தான் சார் இருக்கிறேன். என்ன படிச்சிருக்கீங்கம்மா? எம்காம் முடிச்சிருக்கேன். சரிம்மா, எம்காம் முடிச்சிருக்கீங்களா? உங்க கணவர் பேரு? ஆமா சார். உங்க கணவர் பேர் என்னம்மா? விஜயகுமார் சார். நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடுறீங்களா? விஜயகுமார் சார். உங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடுறீங்களான்னு கேட்டேன். ஒரு வாட்டி கூப்பிட்டேன். ஆனா நீங்க ஏற்கனவே ஃபினான்ஸ் பண்றேன், நான் வந்து சும்மா வீட்டுல உட்காருங்க, வை பிச்சு எடுத்துருவேன், நான் இப்ப சாபம் கொடுத்துருவேன். வைமா போன வைமா. நான்சென்ஸ் ஆஃப் இடியட் ஆஃப் ஸ்டூபிட் பிளாடி. வாட் இஸ் திஸ்? வாட்ஸ் ஹேப்பனிங்? கனகதுரைக்கு பேக் பண்ணு மேன். இது ஏற்கனவே பேசுது இந்த பொண்ணு, அதனால தான் கேட்டேன். இது 20,000 ரூபாய் சம்பளம், இதெல்லாம் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அம்மா பிளா, எனக்கு நான் இப்போ கீழே குதிச்சிடும் 4வது மாட்டது. சனியா நீங்க வைக்க போய் என்ன நினைச்சிருக்கீங்க? ஆமா. அடுத்த நேயர் ரேவதி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். வணக்கம் சார்.
சார் என் பேர் ரேவதி. என்னோட நட்சத்திரம் ரேவதி, சரண்யா நட்சத்திரம் ரேவதி, எம்ஜிஆர் நட்சத்திரம் ரேவதி, மாசாணியம் நட்சத்திரம் ரேவதி, அபிமணி நட்சத்திரம் ரேவதி, சசிகலா நடராஜன் நட்சத்திரம் ரேவதி. சொல்லுங்கம்மா. சார் என் பொண்ணுக்கு பேர் மாத்தணும். என்ன பேர் இருக்கு இப்போ? கீர்த்திகா சார். சரி, என்ன பேர் வைக்க போறீங்க? பேரா அது பிறந்த டைம் வந்து 4/7/45 சார். இல்ல நீங்க அக்கா 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 ஒரே நிமிஷம் அக்கா. நீங்க யார்கிட்ட பேசுங்க? என் பேர் தெரியுமா? பேர் வைக்கிற மாதிரி அதை கேட்போம். என் பேர் என்னன்னு கேக்குறேன். பொன் பாலசுப்ரமணியன். ஆமா, சொம்பு சுப்பிரமணியன், பொன் பாலசுப்ரமணியன். அம்மா இங்க பாருங்களேன், நான் செம்ம கடுப்பாயிடுவேன். நான் வந்து உங்களெல்லாம் விஜயவாடா உடனே அனுப்பிச்சிடுவேன் நான். சரிம்மா, ஜோக்ஸ்லாம் வேணாம்மா. இது வேற ப்ரோக்ராம்மா. இது வந்து நான் நாடக நடிகைகளை வந்து நடிகர்லேருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ப்ரோக்ராம்மா. இது வந்து பேர் வைக்கிற ப்ரோக்ராம் இல்லைம்மா. சரிங்களா? ஓகே. பீச்சு சொன்னவொன்னு அடிப்பேன். வீட்டுக்கு ஓடி வந்து அடிப்பேன். நான்சென்ஸ். ஓகே, அழைப்பிற்கு நன்றிம்மா. மத்த நேயர் தமிழ் சேட்டை இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. தமிழ் சேட்டை இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஆல்ரைட். சதீஷ்குமார் ஈரோடு இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சதீஷ்குமார் ஈரோடு இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே. பீமா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. பீமா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சார் பீமா வரலையா? நான் தான் இருக்கிறேன். இருங்க. பீமாவா பாமாவா? பீமா 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 சொல்லுங்கம்மா. என் பொண்ணுக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். Okay. கொஞ்சம் லேட் ஆயிட்டு. என்னோட பேர் என்ன பீமா? என் பொண்ணு பேர் வந்து ரக்ஷனா. என்னோட பேர் என்ன பீமா? உங்க பேரு ஆண்டாள் சொக்கலிங்கம் சார். ஆண்டாள் சொக்கலிங்கம். அந்த ப்ரோக்ராம் வந்து புதன்கிழமை. இன்னைக்கு அவருடைய ஸ்ரீடன் சிஷ்யன் நான் பேசுறேன். அப்படியா? சரி சரி. தேங்க்யூ தேங்க்யூம்மா. நான் எனக்கு அவர்கிட்ட தான் கேட்கணுமா, எனக்கு தெரியாது அது. அவர் புதன்கிழமை பேசுவார்மா. சரிங்களா? ஹலோ சரண்யா, இவங்க எல்லாமே தூங்கிட்டு பேசுறாங்க. எல்லாமே திருக்குறள் ஃபாலோவராக இருப்பாங்க நினைக்கிறேன். திருங்க ஒரு ஆண்டிகை சரண்யா, ஒருத்தர் வந்தார், மகராஜன் ஒருத்தர் இடம் வந்தார் சரண்யா. சரிங்களா? எனக்கு தென்காசிலேருந்து ஃபோன் பண்ணுறாப்புல. அண்ணா ஒருத்தர் வந்திருக்காரு, பேர் என்னப்பா? ஒருத்தரோட வந்திருக்காங்க, இடம் பார்க்கணுண்ணே, பேர் என்னப்பாண்ணே? ஏன் உங்கள் பேர் என்னன்னு கேட்டாப்புல. அவர் அண்ணா தூத்துக்குடி பார்ட்டிண்ணே, உங்கள் கிளைண்ட் என்னண்ணே? அது பிஎஸ்என்எல்ல. அப்போ மகராஜனான்னு கேட்டேன். உங்கள் பேர் என்னன்னு அப்போ அவர்கிட்ட கேட்குறேன். அவன் செம்ம டென்ஷன் ஆகிட்டான் நம்ம பார்ட்டி. அருண்குமார் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. அருண்குமார். அருண் இணைப்புல இருக்கீங்க. அருணா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஆடியோ ஃபுல்லா கனெக்டடா இருங்க. அப்பதான் நாங்க விடிபிரேம் சொல்லி கூப்பிடும்போது நீங்க பேச முடியும். ஓகே. கனிஷ்க் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. கனிஷ்க் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சரண்யா, ஆல்ரைட். அப்படியே கட் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு டக்கரா ஒரு பாட்டை பாடுங்க. உங்க பாட்டுக்காக எல்லாம் ஏங்கிருக்காங்க சரண்யா. ஐயோ சார். எஸ் சார். என்ன பாட்டு பாடுங்க? என்ன பாட்டு பாட? உங்களுக்கு அந்த இது பாட்டு தெரியுமா சார்? கடலோர கவிதைகள்ல கடலோர கவிதை எந்த பாட்டு பாடலாம் நீங்க பாடுங்க. கடலோர கவிதைகளா? ஆமா. கடலோர அடி ஆத்தாடி. ஒரு கோடியாரும் சரண்யா, கேள்வியின் நாயகி வந்து பாடுறத பார்த்தா பதில்களின் நாயகனுக்கு பாடின மாதிரி இருக்கு. ஐயோ சார்,
அது என்ன அந்த லாலா 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 லால் லாலா 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 லா என்ன பாட்டு அது? இளையராஜா சூசைட் பண்ணிட்டாரு தெரியுமா அந்த விஷயம்? இப்ப இளையராஜா இப்ப தற்கொலை இப்பதான் ஃபிளாஷ் நியூஸ். ஜெனிஃபர் டீச்சரும் இப்ப சூசைட் பண்ணிட்டாங்க. அந்த ஜெனிஃபர் டீச்சரும் இந்த பாட்டை கேட்கணும் சூசைட் பண்ணிட்டாங்க. முட்டம் சின்னப்பதாசன் செத்துட்டாரா? சிவாஜி செத்துட்டாரா மாதிரி பேசிட்டீங்க. சரி. சூப்பர் புன்னகை எல்பி சரண் அப்படின்னு போட்டிருக்கீங்க. நன்றி செல்வசுபாமா. லவ் யூ. தேங்க்யூ சோ மச் அம்மா. மெட்டாலா செல்வசுபா. செல்விமா வீட்ல இருக்கீங்க, பேசுங்க. செல்வி ஆடியோ கனெக்ட் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. கேக்குது, பேசுங்க. ஹலோ சார், வணக்கம் சார். அம்மா வணக்கம், வாழ்க்கணும். சொல்லுங்கம்மா. ரொம்ப டைம் ட்ரை பண்ணி இப்பதான் கிடைச்சிருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப நன்றி சார். எனக்கு ஒரே ஒரு நீங்க என்ன அம்மா, உங்க வீட்டுல நிறைய பெண்கள், 5 பெண்களா 4 பெண்களா உங்க வீட்டுல உங்க கூட பிறந்தாங்க? 5 பேரு சார். ஆனா இருக்கிறது நான் ஒரே ஆள் தான் இருக்கேன். நான் கரெக்டா சொன்னேன்? ஓகே. உங்க எந்த ஊர்? நீங்க சொந்த ஊர்? மதுரை சார். மதுரை. அம்மா வந்து சங்கரன் கோவில், திருநெல்வேலி. சரிம்மா, அது நீங்க திருநெல்வேலின்னு தெரிஞ்சு போய் தான் கேட்டேன். சரிம்மா, உங்க கேள்வி கேளுங்கம்மா. சார், என் லைஃப்ல வந்து நான் ரொம்ப முன்னேறி நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் சார். அது என்னோட எய்ம். ஆனா எங்க வீட்டுல எந்த வேலையும் யாருமே பண்ணவே விட மாட்டாங்க சார். சும்மா அப்படியே உட்கார வச்சுட்டே இருக்கிறாங்க. எனக்கு பணம் இருந்தா தானே சார் என்னோட சொந்த காலில் இருந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்கு நான் ஏதாவது பண்ணணும் சார். பண்ணலாமா? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்கம்மா? உங்க பேர், ஃபுல் பேர் என்ன? என் ஃபுல் நேம் முருகசெல்வி சார். BA தமிழ் முடிச்சிருக்கிறேன். சரி. உங்க கணவர் ஸ்கூல் பண்ணிட்டு இருந்தேன். நான் என்னம்மா ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். ஒரு 3 இயர்ஸ் தான். உங்க கணவர் என்ன பண்றாருமா? அவங்க ஒர்க் பண்றாங்க கம்பெனில. என்ன கம்பெனிமா? ஓசூர்ல இருக்கிறோம் சார். இப்போ நீங்க ஒசூர்ல இருந்து பேசுறீங்களா நீங்க? ஆமாங்க சார். சரிம்மா. ஒசூர்ல வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க தர்மபுரில இருந்து ஒசூர் போனாங்கம்மா. ஒரு சாதாரண ஒரு தள்ளு வண்டி கடைமா 5000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறாங்கம்மா. ஆமா. உங்க ஊர் வந்து 2 தான்மா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஹப். பெங்களூர் பக்கத்து அத்திப்பள்ளியும் உங்க ஊரும் எவ்வளவு தூரம்? 8 கிலோமீட்டரு. 3வது வந்து டைட்டன் பெரிய கம்பெனி. ஸோ வந்து அவங்க பார்த்தீங்கன்னா மூவிங் பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்திமா. அங்கே எனக்கு தெரிஞ்சு 2 தொழில் ரொம்ப ஸ்ட்ராங். அங்கே ரியல் எஸ்டேட் ரொம்ப பயங்கர பணம் பண்ணலாம். 2வது வந்து ஒசூரில் சாப்பாடு தான் தொழிலுமா. அந்த பழைய ஆனந்தபவன் இருக்குல்ல, பஸ் ஸ்டாண்ட் GRT பக்கத்தில், அதெல்லாம் பாருங்க. இன்னைக்கும் அந்த பழைய ஒரே ஹோட்டல் அது ஒன்று தான். மற்றபடி எந்த ஹோட்டலில் சைவ சாப்பாடு அங்கே நல்லா இருக்கும்? சைவ சாப்பாடு சரவண பவன் போவோம். இல்லைன்னா அவ்வளோதான் சார். ஆனந்த பவன் தான் மேக்ஸிமம். ஆனந்த பவன் வந்து பழைய ஆனந்த பவன், வந்து புது A to B சொல்றீங்க, ஆனந்த பவன் சொல்றீங்களா? ஆனந்த பவன் சார். ஆமா, ரெட்டியார் ஹோட்டலு அது ஒன்று தான். அப்போ அந்த ஊரில் ஹோட்டல் கிடையாதுமா. ஆனால் நல்ல சின்னதாக ஏதாவது வீட்டில் இருந்து ஸ்விக்கி ஜொமேட்டோட டைப் பண்ணி ஃபுட்டு டெலிவரி பண்ணுங்கம்மா. வீட்டில் சும்மா பண்ணுங்க. அது யாரும் உங்களை மறுக்க போகிறதில்ல. குறைஞ்சபட்சம் இப்போ என்னோட தெரிஞ்சவங்க, என்னோட ஃபாலோவர்லாம் பார்த்தீங்கன்னா 20,000 25,000 சம்பாதிக்கிறாங்கம்மா. இப்போ நீங்கள் இன்னைக்கு வந்து யாருமே சப்போர்ட் இல்லை, எதுவுமே இல்லைன்னு நீங்கள் இந்த நொடி செத்து போகலாம். செத்து போகிறதுக்கு நம்ம வாழ்க்கை கிடையாதுமா. பிறப்பு எப்படி தானாக வந்ததோ இறப்பும் தானாக இருக்கணுமா. அப்போது இந்த இடத்துல பிறப்பு சம்பவம்னா இறப்பு சரித்திரமாக மாறணும்னா நீங்கள் தொழிலை வீட்டிலேருந்து பண்ணுங்கள். உங்கள் கணவர் நிச்சயமாக மாறி உங்களுக்கு கை கொடுப்பாருமா. உங்களுக்கு திருப்பதி தான் கோயில் செல்வி. அந்த பெருமாளை பிடிச்சுங்க. பாலாஜி ஃபுட்ஸ்னு ஆரம்பிங்க. ஸ்ரீ பாலாஜி ஃபுட்ஸ்னு ஆரம்பிங்க. பெரிய லெவலில் ஜெயிப்பீங்கம்மா. ஆமாம். நீங்கள் ஆனால் வந்து ஒரு முறை லைஃப்பில் இன்னைக்காவது ஒரு நாள் பிச்சை எடுப்பீங்கம்மா. அதாவது பிச்சை நான் தவறான அர்த்தத்தில் சொல்லலாமா? அதுக்கான அந்த எய்ம் எனக்கும் ஒரு இருந்துட்டே இருக்கு சார். லைஃப்ல ஏதோ ஒரு நாள் அந்த இதை நான் பண்ணணும். ஏதாவது அது உண்டுமா உங்களுக்கு பை பர்த் அது உண்டுமா? அது நீங்கள் கூடிய விரைவில் அது எடுத்துருங்கம்மா. மலைப்பார்வதி கோயிலில் கூட நீங்கள் எடுத்துருங்க, தவறு கிடையாது. எடுத்து உங்களுக்கு ஒரு சேலை வாங்கிக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு ஒரு டீ வாங்கி குடிக்கலாம். அது வந்து உங்களுக்கு கர்மா அப்போ தான் தீரும். ஏன் எப்படி சொன்னா எனக்கு கேட்காதீங்க. 5 பேர் எப்படி கேட்டேன், ஏன் பிச்சை எடுக்கணும், நான் தவறாகவோ கிண்டலாவோ நான் பேசுவேன். என்னை உணர்ந்தவங்ககிட்ட நான் சரியாக பேசுவோம்மா. எனக்கு தெரியாதவங்க யாராவது சும்மா கால் போட்டாங்கன்னா பேச மாட்டேன். நீங்கள் டிசர்விங் ஒரு ஒரு நல்ல ஒரு காலரை. நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க.
டெஃபினட்டாக நீங்கள் ஜெயிப்பீங்க செல்வி. அதுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்மா. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ஓகேமா, அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நேயர் சரவணன் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் சரவணன், வாழ்க வளமுடன். எங்கேருந்து கூப்பிடுறீங்க? நெய்வேலி சரவணா, உங்க அன்பு தம்பினா, உங்க இதயமே நம்ம. ஏப்பா, எந்த சரவணன்? நெய்வேலிண்ணா. திராவிட முன்னேற்ற கழகத்தின் போர்வால். ஆமாண்ணா ஆமாண்ணா, உங்க அன்பு தம்பி சரண்யா ரசிகன், தீவிர பரம ரசிகன். சரண்யா, ஐயா, அன்பிற்கும் அழைப்பிற்கும் சரண்யா, நன்றி. நீங்க மட்டும் இப்போ ஆக்சுவலா கோயில்ல இடம் கிடையாது. இப்போ டான்ஸ் ஏதோ மண்டபம் கிட்ட ரெடி பண்ணி நீங்க ஆடினீங்கன்னு வச்சுங்களேன். கோயில் பக்கத்துல ஏதோ ஒரு மண்டபம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க மட்டும் அன்னைக்கு வரலன்னா ஏர்போர்ட்ல சரவணன் கூட ஒரு 300 பேர் மருந்து பாட்டிலோட இருப்பாங்க. நீங்க இறங்கல, அந்த ஃபிளைட் நீங்க இறங்கல, 300 பேரும் சூசைட் பண்ணிப்பாங்க. இந்த சரவணன் இருக்காங்க சரண்யா, இந்த சரவணன் நெய்வேலியில ஒரு பெரிய தொழிலதிபர். அந்த தொழிலதிபரை வளைச்சு போட்டோ எடுக்கிறான். அந்த அம்மா சொல்றாங்க, டேய் நீ என் தம்பி மாதிரி, உன்னை நான் உனக்கு அக்கா ஞாபகம் இருக்கும் அப்படின்னாங்க. அப்ப நானும் அவங்க கூட விளையாட்டு தான். அப்புறம் உங்களையும் அண்ணன் கூப்பிடுறோம் அப்படின்னாங்க. நீ ஏன் கூப்பிடாட்டி இல்லைன்னு நானு ஞாபகம் இருக்கா சரவணன்? அந்த டார்லிங் எனக்கு மெசேஜ் பண்ணி அந்த போட்டோலாம் கொஞ்சம் அனுப்புங்க அந்த தம்பிகிட்ட சொல்லிட்டு, நீயே அந்த தம்பிகிட்ட பேசிக்கிட்ட. அப்ப அப்படியே போட்டோ வானான்னுச்சு. ஆமா, நீங்களும் உங்க பையனை ஏதோ மலை பக்கத்தான் நின்று இருந்தீங்க. என்ன மலை அது? திருப்பதி போயிருந்தேன். எப்ப அந்த மலையை விட்டு வைங்கப்பா. திமுக தொடாத ஒரே மலை திருப்பதி மலை தான்ப்பா. தயவுசெய்து அந்த மலையை விட்டுருங்க. அது போன போது ஏதோ பெருமலை, அவன் பாட்டு அந்த ஆளு கிடக்கிறான், அவன் பொண்டாட்டி பிரிஞ்சு அவன் தனியா இருக்கான். தயவுசெய்து திருப்பதி விட்டுருங்க. கெஞ்சி கேட்கறேன் சார், போதும், தயவுசெய்து போதும். உங்க ஆசீர்வாதம். அப்புறம் எப்படி இருக்காங்க வேங்க சாப்பிடலாம்? எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கண்ணா. எங்க பேசினா இல்லையா? இல்லண்ணா, அவங்க பேசலாம் அதுக்கப்புறம். நேற்று தான் அந்த புஷ்பா பாலாஜி கிட்ட பேசியிருந்தேன். என்ன சொன்னாரு? அவன் பேசியிருந்தான். அவன் பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கான் புஷ்பா பாலாஜி. ஆமா, இப்போ ஒய்ஃபோட வரானா எல்லாம் டக்குன்னு கேட்குறாங்க, யார் புஷ்பாவா, என்னென்ன பேர்ல, லக்ஷ்மியா, என்னென்னோ பேர் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம பசங்க. அந்த சித்தர் பழனி தெரியும் இல்லையா உங்களுக்கு, விழுப்புரத்துல வருவாரு, அவங்க எல்லாம் பேசியிருந்தாங்க. அநேகமா பாண்டிச்சேரியில பயங்கர சரக்கு தான் போல் இருக்கு எல்லாருமே. நம்ம அடிக்கிறோம், நீ உன் பையனை தூக்கிடுவாங்க, நீ கனியை தூக்குறோம், கனி உனக்கு மணி எனக்கு. இது கனி கிடைப்பதுக்கா? என்னப்பா சரவணன்? இப்பயே அவன் போதையில போயிட்டான். நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் போடுவாங்க. இல்ல நீ சரணியா போதுன்னு சொல்லி எதுக்கு என்ன நான் ஒரு அல்லக்கை என்ன எதுக்கு சேர்த்துக்கிட்டு, உன் தலைவி உனக்கு எல்லாம் பார்த்துப்பாங்க. நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. சரண்யா, நீ உங்களை சந்திக்க அன்னைக்கு முருகர் இருக்காரு இல்லையா, சரவணன் இருக்காரு முருகர் வடிவில், நீங்க பாத்தீங்கன்னா போதும், பயங்கர அவர் ஆண்களுக்கே முத்தம் கொடுக்கக்கூடிய ஆள் சரண்யா, கட்டிப்பிடிச்சு. ஆமா, நீங்க பார்த்து கொஞ்சம் நீங்க அந்த சீமாரெல்லாம் போற மாதிரி ஒரு 10 பாடி கார்ட்ஸோட தான் போகணும் நீங்க. சரியா? சரவணன் சார், உங்க ஒய்ஃப்லாம் கேட்டதா சொல்லுங்க. சரவணன் சார், திருச்செந்தூர்ல இவன் பண்ற அட்டகாசம் பயங்கரமான அட்டகாசம். சரிப்பா, ஓகே சனி, அடுத்த உங்களுக்கு மகள் பிறக்க, அந்த புது மனைவியுடன் மகள் பிறக்க அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். புஷ்பா பாலாஜியே சரணம். அனைத்திற்கும் அன்பிற்கும் நன்றி சரவணன் சார். அடுத்த நேயர் ரவி சி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ரவி சார் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர்ல பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார், அதாவது வருமானம் எவ்வளவு வந்தாலும் பத்த மாட்டேங்குது. மேரேஜ் ஒன்று பண்ணலாம் சார், நீங்க ட்ரை பண்ணலாங்களா என்னன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். மேரேஜ் பண்ணலாம்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க சார், ரொம்ப வயசாயிடுச்சு. என்ன வயசாச்சு சார்? 89 டேட் ஆஃப் பர்த். 89 வயசா? 89 சார் டேட் ஆஃப் பர்த். இல்ல வயசு என்னாச்சு கேட்டா 89ன்றீங்க? 36 சார். 36. சரி, இப்போ நீங்க பரிகாரம், நீங்க வாழைமரம் தாலி கட்டணும். நம்ம அது பண்ணுங்க சார், பண்ணிட்டேன். எவ்வளவு வாட்டி? எப்படிங்க சார்? இந்த ராகுக்கு எது ப்ராப்ளம் இருக்கு உங்க ஜாதகத்துல?
ஜாதகமே எனக்கு இல்லைங்க சார், சின்ன வயசுல தான் இல்லைங்க. ஆனா ராகு இது அப்புறம் எப்படி வந்து ஜாதகம் இல்லாம உங்களுக்கு வாழைமரம் தாலி கட்ட சொல்லியிருப்பாங்க? அது ப்ரோ ஜோசியர் சொன்னான்னு சொல்லி கைரேகை பார்த்து கூடுதல் பவானி கூடுதல்ல போய் அந்த மாதிரி பண்ணேன் சார். இந்த பவானி கூடுதுறையில வந்து திதி கொடுக்கறது வந்து இறந்தவங்க ஆக்சிடென்ட்ல இருந்தவங்களுக்கு கொடுக்கணும் சார். அங்க போய் வாழை மரங்கள்லாம் கட்டக்கூடாது. நீங்க வந்து உங்களுக்கு ஆக்சுவலா சார் உங்களுக்கு கல்யாணம் நடந்துடும் சார். இன்னும் 6 மாசம் கல்யாணம் நடந்தா 7 மாசம் நடந்துடும் சார் உங்களுக்கு. சரிங்க சார், சரி. ஆமா, நான் கட்டாயம் நடந்துடும் சார். வருமான தொழில் எந்த தொழில் பண்ணாலும் பெரிய வருமானம். இப்ப என்ன தொழில் பண்றீங்க? சரியா இப்ப என்ன தொழில் பண்றீங்க? தேங்காய் வியாபாரம் சார், வாழைக்காய். நல்ல தொழில் சார், அதே சிறப்பா பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சாத்தாங்குளத்து திமுக ஒன்றியத்தில் இருக்கார் பாலமுருகன் சொல்லிட்டு, எனக்கு 14 வருஷம் கிளைண்ட். அவர்லாம் முருங்கைக்காயை வந்து வெளிநாடுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு சார். ரொம்ப பெரிய லெவலில் போயிட்டார். ரொம்ப சாதாரணமாக பார்த்தா இன்னைக்கு ரொம்ப பெரிய லெவலில் இருக்கார். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து வலதுகரமாக இருக்கார் சார். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு மனிதன் ஆகிட்டாரு. ஸோ உழைந்த அந்த நீங்கள் விவசாயத்தில் பெரிய லெவலில் ஜெயிக்கலாம். அதுக்கு வந்து நிச்சயமாக நீங்கள் பண்ணுற தொழில் சிறந்த தொழில். கல்யாணம் நடக்கட்டும் சார், அதுக்கப்புறம் தொழிலாம் சரியாயிடும் சார். நீங்கள் வந்து அலமேல் மங்கையில் ஸ்ரீலிபுத்திர ஆண்டாள் ஏதாவது ஒரு தாயாரை பிடிச்சிங்க சார். அதாவது திருப்பதி பெருமாளோட மனைவி ஏன்னா ஸ்ரீலிபுத்திர ஆண்டாள் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ப்ரே பண்ணுங்க, நல்லதே நடக்கும் சார். லக்ஷ்மியே வருவாள் உங்க வீட்டுக்கு. சரி சார், சரி. நன்றி 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 சார். நீங்க கையில கோவிந்தன் ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்க யூடியூப்ல. சரி சார், சரி. அவர் தான் வாஸ்துனா இன்னைக்கு அவர் தான் நம்பர் 1. அவர் கூட நீங்க இது போயிட்டு வாங்க. எந்த கோயில்? காசிக்கு போனோம். இப்ப காசி ட்ரிப்பு போட்டுருக்காரு, அவர் கூட போயிட்டு வாங்க. எஸ் சார், விசிட் ஆயிட்டாரு சார். அழைப்புக்கு நன்றி. அடுத்த நேயர் சாலை தவமணி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. என்ன புதுக்கோட்டை சாலையா? ஆமாம் சார், மெய்வழி சாலை. சரண்யா இவங்க தெரியுமா? சரண்யா தெரியலீங்க சார். சாலைன்னு சொன்னாலே புதுக்கோட்டையில மெய்வழி சாலையை ஃபாலோ பண்றவங்க சரண்யா. ஆமா ஆமா. இவங்க வந்து எப்படின்னா வந்து இவங்களுக்கு ஒரு சிஸ்டம், ரொம்ப அற்புதமான மனிதர்கள் சரண்யா. எல்லாமே ரொம்ப ஷார்ட் ஸ்போக்கன். அங்க அந்த மெய்வழி சாலை ஒரு வாட்டி நீங்க போயிட்டு வரும். நீங்க பிறந்த புதுக்கோட்டையில் அந்த ஊர் அந்த மெய்வழி சாலை போயிருக்கீங்களா? இல்லைங்க சார். அதனால அங்க சோறு கிடையாதுல்ல, அதனால போயிருக்க மாட்டீங்க. சரி, ஓகேம்மா. அவங்க கேள்வி கேளுங்கம்மா. நான் ஒரு கனவு எனக்கு வந்துச்சுங்க சார் காலையில, விடிய காலையில. சரிம்மா. இப்போ ஆண்டாள் சொக்கலிங்கம் ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டீங்களா, திருக்கோவிந்தன் ப்ரோக்ராம் கூப்பிட்டீங்களா? ஹலோ, உங்களோட ப்ரோக்ராம் தான் சார் கூப்பிட்டேன். நீங்க எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? நெய்வேலி சாலையில தான் சார். இப்ப சாலை தான் கூப்பிடுறீங்க. இப்ப உங்க பக்கத்துல இருந்து ஆண்டாள் சொக்கலிங்கன்னு யார் எடுத்து கொடுத்தது? ஆண் குரல் கேட்டத. ஹலோ. இல்லைங்க சார், நான் தான் சார் பேசிட்டு இருக்கேன். அப்போ பக்கத்துல ஆவி பேசி உங்க பக்கத்துல யாராவது ஆண்கள் இருக்காங்களா? இல்லைங்க சார், யாரும் இல்லைங்க சார். எனக்கு காதல கேட்டுதாம்மா. அப்ப அது என்ன பேயாது? சரி, ஓகே. உங்க கனவு என்ன கனவுமா? சார் அது நான் வந்து ஒரு கோயிலுக்கு போற மாதிரி இருக்கு. சிலைக்கு முன்னாடி இவர் பூசாரி வந்து சாமி ஆடி உங்ககிட்ட முனி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். நான் விளையாட்டுக்கு சொல்லமா, இந்த 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 வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது ஆண் குரல் வந்து ஆண்டாள் சொக்கலிங்கன்னு சொல்லுது. அது உங்க வீட்டுக்கு சொல்லிச்சா வேற ஏதாவது கிராஸ் டாக்கான்னு எனக்கு தெரியாதுமா. நீங்க ஒன்னா அப்லோட் பண்ண போறேன், கேட்டு பாருங்க. நீங்க சாமி உங்ககிட்ட இருக்குமா? அம்மா சாலை சாலைமா இணைப்புல இருக்கீங்களா? ஹலோ, நீங்க சாமிகிட்ட போயிட்டாங்களா? சாலை. ஆமா சார், ஒரு மேல் வாய்ஸ் எனக்கும் கேட்டது சார். சரண்யா, அது இப்ப நீங்க நம்ம 2 பேரும் சாலையோட போயிடுவோமா மேல? நான் என் பொண்ணு கல்யாணம் பார்க்கலையே சரண்யா. சாலை சாலை. அம்மா உங்ககிட்ட தெய்வ சக்தி இருக்குமா? ஹலோ அம்மா உங்ககிட்ட தெய்வ சக்தி இருக்குமா? ஐயோ ஆத்தா, என்ன பெத்த ஆத்தா, என்ன பெத்த ஆத்தா, திட்டி திட்டி பேசி நானும் வட்டி நடி. அம்மா உங்களுக்கு தெய்வ சக்தி இருக்குமா? சரி சரண்யா, வேற ஆள் கொடுங்க. அம்மா அவங்களுக்கு கால் கட் ஆகுதுமா. உங்களுக்கு நீங்க அப்புறம் வீடியோல கேட்டுங்கம்மா. நன்றிப்பா. இல்ல என்ன பண்ணுவோம்னா பயமா இருக்கு. அதான் எனக்கு உங்களை ஒண்ணும் பண்ணாது. முனியா உங்களை பண்ண போகுது.
இது நீங்கள் முனி 3 படம் பார்த்துட்டு நீங்கள் படுத்திருப்பீங்க. அதெல்லாம் உங்களை ஒன்றும் பண்ணாதும்மா, அதெல்லாம் தைரியமாக இருக்குமா. நன்றிம்மா. இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணோம். நீங்கள் ஒரு 7000 ஜிபே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் என்ன பரிகாரம் பண்ணலாம் யோசிச்சு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். சரவண கிருஷ்ணார்பணம். கையில கோவிந்தோட நீங்கள் வந்து உடனடியாக என்ன போகணும், வனபத்திர கல்யாணம் தேக்கம்பட்டி போகணுமா? ஓகே. ஏன்னா கேள்வியின் நாயகியும் உங்களுடன் வருவார், பதில்களின் நாயகனும் நீங்கள் 2-3 பேரும் சேர்ந்து போயிட்டு வாங்க. ராமர், லக்ஷ்மணன், சீதாதேவி, ஆஞ்சநேயர் மாதிரி நானும் கூட ஒன்றா வரேன். சரண்யா சாப்பாடு கிடைக்கும் சரண்யா, ஃபுல் மீல் சரண்யா. அம்பி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. மேடம் கேக்குதா? சூப்பரா கேக்குது, பேசுங்க. அம்பி ரொம்ப ஃபீலா இருக்கு மேடம். என்ன சரண்யா உங்களை நினச்சி ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு சரண்யா. ஆண்டல் சார் இருக்கிற பேரு சார் கேக்குதா? எனக்கு ஊர் வந்து திருநெல்வேலி. அதான் அம்பின்ற பேர் திருநெல்வேலி தானே, வேற எங்க வைப்பாங்க? சரி, திருநெல்வேலி எங்க தம்பி? திருநெல்வேலியில நாங்குநேரி. நாங்குநேரில எங்க? நாங்குநேரில காக்காடு. ஓகே, சரி. ஃபீலிங்கா இருக்கா? ஆமா. என்னோட பேர் தெரியுமா? எந்த ஊருக்கு போனாலுமே இல்ல அதெல்லாம் ஓகே தம்பி. என்னோட பேர் தெரியுமா உங்களுக்கு? உங்க பேரு முனைவர் தானே? முனிவர்ப்பா, முனிவர் கோவிந்து. கோவிந்து எங்க ஃபுல் நேம் கோவிந்த்சாமிப்பா. முனிவர் கோவிந்து கூப்பிடுவாங்க. நம்ம ஊர்ல சரஸ்வதி கஃபே ஹோட்டல் இருக்குல்ல நாங்குநேரில், எப்பெல்லாம் டயர்டா இருக்கீங்களோ ஃபுல் மீல்ஸ் மதியானம் போய் சாப்பிடுங்க. எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எதிர்க்க நுங்கு சர்பத் கிடைக்கும். யாருக்கு? ஏன்னா எனக்கு அம்பை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல கோயில் குளம். அம்பை தான் நான் இருக்கேன், கோயில் குளம் 1வது வார்டு. ஆமா, எனக்கு சொந்த ஊர், பொண்டாட்டி ஊர் தச்சனூர். அவ இப்ப சண்டை போட்டு அவன் அம்மா வீட்டுல இருக்கா. ஓகே, எனக்கு நான் இருக்கிறது வந்து பிறந்தது வந்து அம்பலவனம் பக்கத்துல விகேபுரம். அதான் குடைச்சல் இதே தான். அது நான் எப்போ எனக்கு இதே பிரச்சனை தான் இருக்குது. குடைச்சல் வந்தால் உடனே சரஸ்வதி கஃபே போவேன், ஃபுல் மீல் சாப்பிடுவேன், நுங்கு சர்பத் சாப்பிடுவேன், எதிர்க்க அவ்வளோதான், குடைச்சல் போயிடும். நன்றி, வணக்கம். சரண்யா, இந்த மாதிரி காலர்லாம் வந்து திருக்கோயில் கனெக்ட் பண்ணுங்க. அவன் தான் ஜம்முன்னு பேசுவான். சரண்யா, அவன் ஒரு சின்ன விஷயம் கூட டக்குன்னு யூடியூப்ல போட்டுறான். சரண்யா, அன்னைக்கு ஒரு பொண்ணுகிட்ட பேசினான் சரண்யா. அது ஒரு சின்ன பொண்ணு, 27-28 வயசு இருக்கும், ரொம்ப அழகான பொண்ணு. எங்கள் அண்ணனின் புது அண்ணியை வருக வருகன்னு பேனர் வச்சுட்டான் வீட்டுக்கு முன்னாடி. நாடோடிகள் படம் மாதிரி. என் வயசு செம கருப்பாயிட்டான். அது போயிட்டான், அவன் அம்மா வீட்டு போயிட்டான். ஐயா வணக்கம். உங்க பேர் என்ன ஐயா? பாலாஜி சார். பாலாஜி, ஏற்கனவே பேசுறீங்களா நீங்க? கொடுங்க சார், மற்றவங்க வாய்ப்பு கொடுங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே சார், அனைவருக்கும் நன்றி. அடுத்த நேயர் மதுரைக்காரன், மீண்டும் உங்களுக்கு இணைப்பு கொடுக்கப்பட்டு இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. மதுரைக்காரன். சொல்லுங்க மேடம். ஐயா வணக்கம், ஆண்டல் தெரிஞ்சு பேசுங்க தம்பி. சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை சார், ரொம்ப நன்றி சார். வாழ்க மேடம், தேங்க்யூ. ஓகே, அழைப்பிற்கு நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், சார் கூட பேசுறதுங்கிறது மிகப்பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பத்தி சார் கிட்ட நீங்க கேளுங்க. ஏன்னா கலெக்ட் பண்றதே சரியா பதில்களின் நாயகன். என்னப்பா என்ன கேக்குற? பாட்டு வேணுமா? கேள்வி நாயகன் இருந்து என்ன பாட்டு சார்? பாட்டு போடுங்க, மொக்க போடாதீங்க, பாட்டு போடுங்க. ஆமா, என்ன பாட்டுன்னா சரண்யா, ஏற்கனவே நீங்கள் நிறைய வாட்டி பாட்டீங்க.
தில் பர் ஜானே அந்த பாட்டு தெரியுமா? தெரியும். பாடுங்க பாடுங்க பாடுங்க, செம்ம பாட்டு. அப்படியே கமல் வந்து அப்படியே இதில் இறங்குவான். ஒரு ஃபுல் மியூசிக் என்னெல்லாம் பண்ணி பாருங்க பொண்ணு. என்ன சார் நான் கேட்டா பாட மாட்டீங்க, நீங்க கோவிந்த் கேட்டா எல்லா பாட்டும் பாடுறீங்களே. இந்த மாதிரி ஹிந்தி பாட்டுலாம் பாடு. அவருக்கு கேட்டாதான் நீங்க பாடுறீங்க. நீங்க சரவணன் கோவிந்த் பக்கம் போயிட்டீங்க. நான் எனக்கு இருந்த ஒரே சொந்தம் நீங்க தான் நினைச்சிருந்தேன். நான் ஒரு அசம்பந்தம், நான் உங்களை நம்பி மோசம் போயிட்டேன். ஜெயந்திமா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஜெயந்தி இணைப்புல இருக்கீங்க மேடம், கனெக்ட் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இணைப்பு கொடுத்துருக்கோம்மா, பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. சத்து பேசுங்க. வணக்கம்ப்பா. வணக்கம்ப்பா. என்னம்மா ஒட்டுமொத்த சோகத்தையும் மொத்த கொண்டையில வச்சுக்க மாதிரி பேசிட்டீங்க. சத்தமா பேசுங்க, சந்தோஷமா பேசுங்க. நான் செங்கல்பட்டுல இருந்து ஜெயந்தி பேசுறேன். உங்க கணவர் பேர் என்னம்மா? ஜெயந்தி. உங்க வீட்டுக்கார பேரும் ஜெயந்தியா? இல்ல பாபு. பாபு ஜெயந்தி பாபு. இறந்துட்டாங்க சார் அவங்க. சரிம்மா, உங்க கேள்வி என்னம்மா? கேள்வி என்னன்னா, எனக்கு 3 பசங்க இருக்காங்க சார். பெரியவங்க வந்து திவ்யதர்ஷினி, சின்னவங்க ஸ்பர்பனா, அவங்க கொஞ்சம் காது கேட்காது. பையன் வந்து கிரண் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இப்போ அவ +1ல கொஞ்சம் மார்க் கம்மியா எடுத்துட்டா. ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியல, அது மாதிரி இருக்கு லைஃப். சரிம்மா, இப்போ நீங்க யார்கிட்ட பேசுறீங்க? என் பேர் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு நான் ஒரு எப்ப சொல்றது, எங்க வீட்டுக்காரர் இறந்த வீட்டுல உங்களை பார்த்திருக்கேன், நான் டிவில பார்த்திருக்கேன். ஓகே. அதுக்கப்புறமும் இப்போ கொஞ்ச நாளா நான் கோவிலுக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு யூடியூப்ல உங்களை பார்த்தேன் நான். அப்போ இதுவெல்லாம் பார்க்க நான்வெஜ் விட்டு வேண்டுதல் பண்ணி மதுரைக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை போயிட்டு அவங்களாண்ட நான் இனிமேல அசைவம் சாப்பிட மாட்டேன், சைவத்துல மாறுறேன்ட்டு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வந்துட்டேன் சார். இப்போ சித்ரா பௌர்ணமிக்கு திருச்செந்தூருக்கு போகலாம், மடிப்பிச்சு எடுக்கலாம். உங்க யூடியூப்பை பார்த்துதான் ஒரு விஷயம் நான் கத்துருக்கேன். உங்களை பார்க்கணும். உங்க இது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சார். ஆனா கஷ்டமா இருக்கு சார். ஃபேமிலி 10 years ஆகுது. நான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன் சார். என்ன ஹெல்த் டிபார்ட்மெண்ட் என்ன ஒர்க் பண்றீங்க? இது வந்து ஆயா போஸ்டிங் வரும் சார். உங்க கணவர் என்ன வேலை பார்த்தாரு? கணவர் வந்து ஃபர்ஸ்ட் சமையல் பாத்திரத்தை எடுத்து செஞ்சார் சார். அதுக்கப்புறம் பஸ் டிரைவர் வேலை வந்தது. இல்லம்மா, சரிம்மா, உங்களுக்கு யார் டிடி இப்போ செங்கல்பட்டுக்கு? எனக்கு வந்து இப்போ வந்து பூந்தமல்லி ஐபிஎஸ்ல வந்து டிடி பிரபாகரன். பூந்தமல்லிக்கா வரைக்கும் வரீங்க? புரியலைங்க சார். பூந்தமல்லிக்கா வரீங்க வேலைக்கு? இல்ல சார், இப்ப பூந்தமல்லில இருந்து எக்மோருக்கு கிளம்பும் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுனால என்னால டிராவல் அவ்வளவு தூரம் பண்ண முடியல சார். அதனால எக்மோருக்கு வாங்கியிருக்கேன் சார். சரிம்மா, ஓகே. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன் ஜெயந்தி. பௌர்ணமி அன்னைக்கு பிச்சை எடுக்கக்கூடாதுமா. பிச்சை எடுத்தா இன்னும் பிரச்சனை ஜாஸ்தியாகிடும். அதனால பிச்சை பௌர்ணமி அன்னைக்கு எடுக்காதீங்க. மடிப்பீச்சை சும்மா ஒரு 5 ரூபா எடுத்தா கூட அதோட நிறுத்திங்க. 5000 ரூபாய் எடுக்க வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. 3வது வந்து உங்களுக்கு என்ன வயசு இப்போ? எனக்கு கரெக்ட்டா 38 முடிஞ்சு 39 ஸ்டார்ட் ஆகுது. நீங்க என்ன தெலுங்கு மதட்டங்க உங்களுக்கு? ஆமா, யாதவ சார், தெலுங்கு யாதவ சார். நீங்க யாதவர் பத்தி சொல்லும் போதெல்லாம் எனக்கு நான் நினைக்கிறது கடவுள் மாதிரி கிருஷ்ணன் தான் எனக்கு இவரை காமிக்கிறாருன்னு தான் சார் எனக்கு யோசனை வருது. அதாவது நான் வந்து வளர்ந்ததே தெலுங்கு யாதவத்தில் தான் வளர்ந்ததுமா. எனக்கு வந்து ஒரு அக்கா பேர் சோபா, ஒரு தங்கச்சி பேர் பானு, ஒரு அண்ணன் பேர் மனோ, இன்னொரு அண்ணன் பேர் ஆனந்த். நாங்கள் 5 பேர் தான் ஒன்றா வளர்ந்ததுமா. சரியா? நான் ஒரு சகோதரனாக சொல்கிறேன். நீங்கள் வந்து பாண்டிச்சேரி நிகழ்ச்சி வந்து ரிஜிஸ்டர் பண்ணீங்க. அது கட்டணம்லாம் கிடையாது. யாராவது உங்கள் பையனை கூட கூட்டுவாங்க. ஒரு 7 மணிக்கு வந்துட்டு நைட்டு 8-9 மணிக்கு போயிடலாம். அந்த பரத் சீனிவாசன்காரர் அவர்லாம் பஸ்ஸில் கூப்பிட்டு வருவாங்க. நீங்கள் பத்திரம் வந்துட்டு பத்திரமா போயிடலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1. 2வது வந்து நீங்கள் வேலை இருக்கீங்க. 3வது பிள்ளைங்க படிப்பை பற்றி கவலைப்படாதீங்க. பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. உங்களுக்கு எப்போதுமே நீங்கள் ஆண்டாளை வந்து உங்களுடைய ரோல் மாடலாக வச்சுங்க. ஆண்டாள் உங்களுக்கு நல்லதை பண்ணி கொடுப்பாங்கம்மா. சரிங்களா? ரொம்ப நன்றிம்மா. வாழ்க்கை வளமுடன். இப்போ மடிப்பீச்சு எப்ப இருக்குன்னு சொன்னீங்கப்பா?
பௌர்ணமி அன்னைக்கு எடுக்கக்கூடாதுமா. சரிப்பா தேங்க்யூம்மா. சரி நன்றிப்பா. நன்றிம்மா. அப்பான்னா நான் அம்மான்னு சொல்லுவேன். அழைப்பிற்கு நன்றிமா சார். அது அப்பான்னு சொல்லிச்சு, நான் அம்மான்னு சொல்லிட்டேன். ஷேர் சாட் இணைப்புல இருக்கீங்க. ராஜேஸ்வரி உங்க பெயர் போட்டிருக்கீங்க, இணைப்புல இருக்கீங்கம்மா, பேசுங்க. கேள்வி நாயகி சரண்யா வழியாக ஷேர் சாட் வழியில் தொடர்பு கொள்ளக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் பதில் நாயகன் திருக்கோவிலினுடைய தலைமை சீடன் ஆண்டாள் சொக்கலிங்கம் பதில் சொல்லிக் கொள்ளும். ராஜேஸ்வரி பேசுங்க சார். வணக்கம். வணக்கம் ராஜேஸ்வரி, வாழ்க வளமுடன். சொல்லுங்க ராஜேஸ்வரி. நான் கும்பகோணத்துல இருந்து பேசுறேன்னா. சொல்லுங்க. இந்த அண்ணா மட்டும் எனக்கு சொல்லாதீங்க, தமிழ்ல பிடிக்காத வார்த்தை தயவுசெய்து. ஆமா சரி அம்மா சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன சொல்லுங்கம்மா. அம்மா சத்தமா பேசுங்க. அம்மா அக்கா சத்தமா பேசுங்க. வீடு பார்த்துட்டு இருக்கேன், பட் ஆனா எனக்கு சரியா நான் ஒரு 3 வருஷமா சரிம்மா, உங்க கணவர் என்ன பண்றாரு, நீங்க என்ன பண்றீங்க? நீங்க பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் மாதிரி பேசுறீங்க, அதனால கேட்க. உங்க கணவர்மா பிசினஸ் பண்றாரு. என்ன பிசினஸ்மா? சார் இந்த மாதிரி இப்போ ரொமானிக்கிங் ஃபோன் கட்டிங் ஒர்க் பண்றேன். என்னம்மா? அம்மா புரியல, என்ன பண்றாரு? அம்மா கொஞ்சம் சத்தமா பேசுங்க. சிவில் ஒர்க் பண்றாரு, டெமாலிஷ்லாம் பண்ணி கொடுக்குறாரா? ஓகே, சத்தமா பேசுங்க. கும்போணத்துல எது சொந்த ஊர் உங்களுக்கு? நம்ம கும்பேஸ்வர் பக்கத்துலையா? சரிம்மா. அதாவது நீங்க வந்து இப்போ உங்களோட கேள்வி என்னம்மா, வீடு நல்லபடியாக அமையணும், அதான கேள்வி. நீங்க திருப்பதி பெருமாளை வணங்குங்கம்மா, பெருமாள் நிச்சயமா வீடு கொடுப்பாருமா. அவருக்காக பணம் சேர்த்து வைங்க. அந்த பாலாஜி வந்து உங்களுக்கு நல்ல பவனத்தை கொடுப்பார். சகல ஐஸ்வர்யத்தை நீங்கள் வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்களாம்மா ப்ளீஸ்மா. நீங்க நாளைக்கு வந்து கோவிந்தன் எங்க குருநாதர் பேசுவார், அவர்கிட்ட கேளுங்க. கையில கோவிந்த் நாளைக்கு தானப்பா? நாளைக்கு கேள்வி நாயகனும் பதில் நாயகனும் சங்கமிக்கும் நிகழ்ச்சி. நன்றிமா. அடுத்த நேயர் விவி வசந்தாமணி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. விவி வசந்தாமணி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. அடுத்த நேயர் கனெக்ட் ஷேர் யூசர் ப்ளூ டிபி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஷேர் சாட் யூசர் ப்ளூ டிபி இணைப்புல இருக்கீங்க. ஓகே, கைப்புள்ள இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, கைப்புள்ள இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. கைக்குள்ளே பேசுறதா நம்மளுக்கு பேசுறது. ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். யார் பேசுறது? கைக்குள்ள பேசுறேன். இன்னும் ரிக்ஷால தான் போயிட்டு இருக்கீங்களா? 3 சக்கர வண்டி தானே? என்னைக்கு வண்டி கார் 4 வண்டியில் ஏற மாட்டீங்களோ? நான் என்ன நடந்து தான் போயிட்டு இருக்கேன். கடவுள் ஒன்றும் அந்த 3 சக்கர வண்டி கொடுக்கலையே சார். இது ஜாலியாக. சரி, ஓகே, சூப்பர் சார், சூப்பர், நல்லது சார். நன்றிக்கு அழைத்தவங்க நன்றி. வாழ்க வளமுடன், நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. சூப்பர், அழைப்பிற்கு நன்றி தம்பி. அடுத்த நேயர் ராமு இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. அந்த கைப்புள்ளன் கேரக்டர் பத்தி தெரியுமா சரண்யா? எஸ் சார். அது பூபதி பாண்டியன் ஒரு சினிமா டைரக்டர், அவருடைய ஸ்கிரீன் பிளே தான் அது. அப்படி ஒருத்தர் வந்து பட்டுக்கோட்டில் வாழ்ந்தார். கைப்புள்ளன்னு ஒருத்தர் ஒரு கேரக்டர் அப்படியே அச்சு அசகலா இந்த வடிவேல் மாதிரியே ஒரு கேரக்டர் வந்து பட்டுக்கோட்டில் இருந்திருக்காரு. சூப்பர் சார். அவர் பட்டுக்கோட்டையை சேர்ந்தவர் அவரு. அம்மா வணக்கம், வாழ்க்கணும். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா? சுதா சார். சுதா, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? பெரம்பலூர் சார். சுதா ரெட்டியார் சுதாவா? சார் பெரம்பலூர் சார். எங்க வீட்டுக்காரர் பேர் ராமன் சார், என் பேர் சுதாங்க சார். பெரம்பலூர் மாவட்டம் சார். பெரம்பலூர் எங்கிருந்து கூப்பிடுறீங்களா? சார் கேட்கலைங்க சார். பெரம்பலூர்ல எங்கிருந்து கூப்பிடுறீங்கன்னு? சார் பெரம்பலூர்ல இருந்து பெரம்பலூரே தாங்க சார், பக்கத்துல கிராமம்லாம் இல்லைங்க சார். சண்முகம் சார் இருக்காங்களேங்க சார். சண்முகம் ஸ்டூடெண்ட் தெரியலமா. சண்முகம் ஒருத்தர் இருக்காரா? ஆண்டாள் வாக்குல சண்முகம் சார். அவர் எனக்கு குருமா. நீங்க ஸ்டூடெண்ட் கிடையாது, அவர் குரு. எனக்கு மொத்தம் 3 குருக்கள். ஒன்னு வந்து கையில கோவிந்த், திருச்சியில முத்தமிழ் செல்வன், பெரம்பலூர்ல சண்முகம். சரிங்க சார். ஆமா சார், அண்ணா வந்து நம்ம வீட்டை பார்த்தாங்க சார். ஐயோ, ஏன் அப்புறம் என்னாச்சு? எல்லாம் சரி பண்ணுங்கம்மா அப்படின்னு
அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க சார். இப்போ நல்லா இல்லையா? இல்லைங்க சார், இப்ப நல்லா இருக்கு சார். ஆனா எனக்கு தான் மனசுல அவ்வளவு செம்ம டிப்ரெஷனா, இவ்வளவு செலவு பண்ணவே பிள்ளைங்க எல்லாம் சொல் பேச்சு கேட்கல. இப்ப நம்ம சம்பாரிச்ச பிள்ளை இன்னைக்கு வீட்டுல உட்காந்துருக்கேன்ற ஒரு மனசங்கடமா இருக்குங்க சார். சரி, என்ன பண்ணலாமா? இதுக்கு 3 தான் சாய்ஸ். காவிரியில் குதிக்கலாம், அரியலூரில் ட்ரெயின் போகும்போது விழலாம், கரண்ட் பிடிக்கலாம். அக்கா, அப்புறம் என்னம்மா சின்ன பிள்ளை மாதிரி பேசுறீங்க? சீரியஸான ப்ரோக்ராம்மா, உங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்பு இருக்கு, அப்புறம் ஏன் புலம்புறீங்கன்னு கேட்குறேன். சரி, கரெக்டு. அம்மா இந்த வாசெல்லாம் விட்டுருங்க. நீங்க அவர் சொன்னாரு பண்ணீங்களா? சண்முகம் ரொம்ப நாலேஜபிள், அறிவார்ந்த மனிதர், அது எந்த டவுட்டும் இல்லம்மா. நீங்க சண்முகம் வந்து 10 வருஷமா இருந்தா எப்படி இருந்தாரு, இப்ப எப்படி இருக்காருன்னு பாருங்க. நீங்க அவர் அறிவாலையும் உழைப்பாலையும் மேல வந்திருக்காருமா. ஊரை ஏமாத்தி அவர் வரல, நல்லா புரிஞ்சுங்க. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? சண்முகம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை, அதை மட்டும் சொல்லுங்கம்மா. அதாவது வீட்டை வந்து எங்களோட வியாபாரம் இருக்காதுங்க சார். உங்க வீட்டுக்காரர் என்ன இல்லம்மா, என்ன வியாபாரம் பண்றாரு உங்க வீட்டுக்காரு? காய்கறி வியாபாரம் தாங்க சார். சரி, ஓகே, நல்ல வியாபாரம். உங்க பையன் சொல் பேச்சு கேட்கலையா? ஆமாங்க சார். சரிம்மா, இப்ப இதான் பிரச்சனையா உங்களுக்கு? ஆமாங்க சார், சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க சார். சரிம்மா, இது வந்து சண்முகம் காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? அம்மா, உங்களை தான் கேட்குறேம்மா, இதுக்கு பெரம்பலூர் சண்முகம் காரணமா இருப்பான்னு நம்புறீங்களா? ஐயோ இல்லைங்க சார், அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கும். அப்புறம் எதுக்கு அப்புறம் மறுபடியும் புலம்புறீங்கம்மா? நான் சொல்றேன் புரிஞ்சுக்கம்மா. சண்முகம் உங்களை ஏமாத்தாரா? பரிகாரம் வித்தாரா? தகடு வித்தாரா? தாயத்து வித்தாரா? ஜோசியம் பத்தி சொன்னார் அவர் சொன்னதை பண்ணி நல்லா இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? மீண்டும் நல்லா இருக்குன்னா உங்க பிள்ளை எப்படி கெட்டவனா இருக்க முடியும்? நீங்க நல்லா இருக்கும்போது கணவருக்கு காய்கறி வியாபாரம் வந்து படுத்து தூங்குது அப்படின்னா அவர் நல்லா பண்ணணும்மா. காய்கறி இல்லாம எப்படி வந்து ஒருத்தன் சோறு தூண்ண முடியும்? அதெல்லாம் பிசினஸ் தான் நல்லா பண்ணலாமா. புலம்புறது நிறுத்துங்கம்மா. ஊர்ல வந்து சின்ன வெங்காயம், எந்த ஊர் உங்க ஊர்? எசன சின்ன வெங்காயம் தான் ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா தமிழ்நாட்டிலே? தெரியுமா? சொல்லுங்க சார். எசனன்னு ஊருக்கு தெரியுமா பெரம்பலூர்ல? அந்த ஊர்ல சின்ன வெங்காயம் வந்து 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபாமா. வெளியூர்ல அதே வெங்காயம் 100 ரூபாய், 120 ரூபா. வேற எதுவுமே பண்ணாதீங்க. சின்ன வெங்காயத்தை வந்து சென்னைக்கு எடுத்து வந்து வித்தா கூட நீங்க வந்து கோடீஸ்வரம்மா. சும்மா விளையாட்டுத்தனமா ஏதாவது சின்ன பிள்ளை மாதிரி பேசிங்கன்னா அவ்வளவுதாம்மா. உங்க கையில கோவிந்து கூட உங்களுக்கு காசு அமைச்சு காசிலே உங்களுக்கு முக்க விட்டுருவாங்க. ப்ளீஸ்மா, உங்க காலை தொட்டு கும்பிடமா. தயவுசெய்து என்னையும் சரணியா மன்னிச்சிருக்குமா. கேள்வி நாயகரையும் பதில் நாயகன் கோவிந்தன் நாளைக்கு 2 பேரும் சங்கமிக்கிற நிகழ்ச்சியை கூப்பிட்டு கேசுங்க. நீங்க ஆனந்தத்துக்கு உங்களுக்கு கொண்டு போயிடுவாங்கம்மா. நன்றிம்மா. சும்மா சரணியா, அதாவது இந்த மக்கள் என்னன்னா சரணியா, ஏமாத்தம்லாம் விட்டு அவன் ரொம்ப ஒழுக்கமானவன், நேர்மையானவன் சரணியா. சரணா பண்ண என் பிள்ளை பேச்சு கேட்கல, அவன் என் பேச்சு கேட்கல, வந்து அவனை சின்ன பிள்ளைய பொம்மையா என்ன லெஃப்ட்ல போ ரைட்ல போன்னு சொல்றதுக்கு. புருஷனுக்கு பிசினஸ் இல்லைன்னா இப்ப நான் என்ன பண்ண முடியும்? இங்க பாதி பேருக்கு பிசினஸ் இல்லை, பாதி பேருக்கு பொண்டாட்டிஸ் இல்லை. அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? கோவிந்தனுக்கு வந்து அவன் என்னதான் பண்ண முடியும்? அவனும் மனிதன் தானே. குருநாதர் கோவிந்தனும் மனிதன் தானே. எவ்வளவு பேர் இப்ப காசிக்கு போனான்னா இப்ப தமிழ்நாட்டுல ஓட்டு போட ஒருத்தர் இருக்க மாட்டான். இப்ப நாளைக்கு கூட்டு போனாங்க 3 கோடி பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க சார் காசிக்கு போறதுக்கு. கனகதுர்கை பாத்தீங்கன்னா அவன் அநேகமா வந்து அவன் முடிவு பண்ணி இங்கே கனகதுர்கை இவன் அந்த ட்ரெயின் விஜயவாடா ட்ரெயின் ஃபுல்லா கனகதுர்கை கேட்டா கோவிந்த சரணம் உட்காந்துருக்காங்க எல்லாரும். அவன் அங்க எவனா சென்ட்ரல் ஸ்டேஷன்ல வந்து அவன் இறங்கி வேற ஏர்போர்ட் போகணும், அவனையும் ஏற்றினாங்க வண்டியில. உனக்கு வந்து நாக்குல சனி, நீ வந்து அவன் அந்த தாயாரை பார்த்ததா அப்படின்ட்டு. சூப்பர் சார், சூப்பர் சார். அடுத்த டே சுடலை மட்டும் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சுடலை மட்டும் இணைப்புல இருக்கீங்க, ஆடியோ கரெக்டா இருந்து பேசுங்க. டிராவல்ல இருக்கீங்க, கொஞ்சம் சைலண்டான இடத்துக்கு வந்து கால் பண்ணுங்க, கனெக்ட் பண்ணுவோம். ஆடு இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஆடு இணைப்புல இருக்கீங்க. ஓகே, அன்னை இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. கோயம்புத்தூர்ல ஆட்டு மட்டன் பிரியாணியா ஜூன் 4 டிஎம்கே சொல்லிருக்காங்க. அன்னைக்கு ஆடு பிரியாணி அப்படின்னு சொல்லிருக்காங்க. அன்னை இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. அன்னை ப்ளீஸ் கனெக்ட் மேம் கொடுத்திருக்கீங்க, கனெக்ட் பண்ணிருக்கோம், பேசுங்க. ஆல்ரைட், அடுத்த நேயர் தண்டபாணி இளங்கோ இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. தண்டபாணி இளங்கோ இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஐயா வணக்கம், வாழணும் சொல்லுங்க ஐயா.
சார் பேசுறேன் சார். சொல்லுங்க ஐயா, வாழ்றவன் சொல்லுங்க ஐயா. சார் இது ஒர்க் வந்து எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குங்க சார். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தண்டபாணி? நான் ஒரு பம்ப் இண்டஸ்ட்ரியில ப்ரொக்யூர்மெண்ட் இன்ஜினியரா ஒர்க் பண்றேன். எந்த பம்ப் இண்டஸ்ட்ரிப்பா? இப்போ ஃப்ளோசர் சார். ஃப்ளோசர், ஓகே. உங்களுக்கு யார் காம்படிட்டர்? காம்படிட்டர் ரிவர் பம்ப். என்னப்பா? ரிவர் பம்ப்னு சார். சரி, ஓகே. உங்கள் பம்பை நான் உங்கள் பம்பை வாங்கணும். எதனால் உங்கள் பம்பை வாங்கணும்? யூஎஸ்பி என்ன? யூனிக். எல்லா பம்ப்லேயும் குவாலிட்டி இருக்கும்பா. கிரண்ட் ஃபாஸ்ட்லேயும் இருக்கும், கேஎஸ்பிலையும் இருக்கும், சாம் டர்போலையும் இருக்கும், ஸ்லரி பம்ப்ஸ்லையும் இருக்கும். உங்கள் பம்பை ஏன் வாங்கணும்? காம்படிட்டிவ் அண்ட் குவாலிட்டி. ஓகே, அதாவது நீங்கள் அது ஓகே. நான் கேட்டதுக்கு வேற எதுக்காக கேட்டேன். உங்களுக்கு பணம் ஒரு பிரச்சனையாக இருக்குது தம்பி, அதான் ப்ராப்ளம்ப்பா. ஓகேங்க சார். ஆமாம். உங்களுக்கு எப்படி கேஷ் சர்ப்ளஸ் இல்லையா பேங்க்கில்? ஆமாங்க சார், சேவிங்ஸ் இல்லைங்க சார். அதான் உங்களோட ஒரே ப்ராப்ளம் பணம் தான்ப்பா. சரிங்க சார். ஒர்க்கோட வந்து இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, பணம் தான். அப்போ நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கணும் தம்பி. உங்களுக்கு சொந்த ஊர் எது? கோயம்புத்தூர் சார். கோயம்புத்தூர் எங்கே? கோயம்புத்தூர்ல ஈச்சனல்ல இருக்குங்க சார். ஈச்சனால் இருக்கீங்களா? ஆமாங்க சார். அந்த கோயிலெலாம் போயிருக்கீங்களா? போயிட்டு வந்தோம் சார் அடிக்கடி. நம்ம ப்ரொக்யூர்மெண்ட் இன்ஜினியர், ஃப்ளோ சர்வே, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு பணம் இல்லைன்றதெல்லாம் அப்பாற்பட்டு கொஞ்சம் உலகம் சம்மந்தமான விஷயங்கள், மக்கள் சம்மந்தமான விஷயங்களும் தலையிடுங்க. தலையிட்டு அவங்க பிரச்சனை தீரும். உங்களுக்கு வந்து மலைப்பார்வதி ஒரு சிறந்த கோயில், பரமகல்யாணி அதே போல் ஆழ்வார்குடியில் பரமகல்யாணி ஒரு சிறந்த கோயில் தம்பி. நீங்கள் வந்து கூடிய விரைவில் வந்து நீங்கள் அப்ராட் போயிடுவீங்கப்பா. அநேகமாக உங்களுக்கு வேலை வந்து துபாய் பக்கம் கிடைக்கும், மிடில் ஈஸ்ட்டில் கிடைக்கும், இல்லை சவுதியில் கிடைக்கும்பா. சரிங்க சார். நான் அப்பா அம்மா தனியாக இருக்காங்க சார். இல்லையா? நான் வேணா எங்கள் வீட்டில் விட்டு போயிடுங்களா? இல்லைங்க சார். அப்பா என்னப்பா இது, அதுக்காக நான் அவங்க சாவடிக்கணும். என்னப்பா சின்னப்பா, உனக்கு வேலை கிடைச்சே ஆகும்ப்பா. நான் இப்போ உங்கள்கிட்ட ஓப்பனாக கேட்குறேன். நான் சொல்கிறேன், நான் கிளி ஜோசிக்கிறேன் கிடையாதுப்பா. கிளி ஜோசியெலாம் டக்குன்னு கடலூர் அரெஸ்ட் பண்ண மாதிரி, தங்கர் பிச்சான் மேட்டர் மாதிரி அரெஸ்ட் பண்ண போகிறேன் நம்மள. நீங்கள் வெளிநாடு போகணும் ஆசை இருக்கா இல்லையா? எந்த கண்ட்ரிக்கு போகணும்னு ஆசை இருக்கு உங்களுக்கு? அப்போ நான் கரெக்டாக சொன்னா இல்லையா? நீங்கள் எந்த கம்பெனி எய்ம் பண்ணு நான் சொல்லவா? மெக்டர் மார்ட். ஆமாம், நான் அப்போ அதான் நம்பர் 1 அன்சால்டோ மாதிரி நம்பர் 1 இபிசி கம்பெனி. உங்களை மாதிரி ப்ரொக்யூர்மெண்ட் இன்ஜினியருக்கு மெக்டர் மார்ட் மாதிரி கம்பெனியில் வேலை கிடச்சுன்னா லைஃப் லிமிட்லெஸ் லைஃப் அது. சரிங்களா? நீங்கள் அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஓகே சார், அழைத்ததுக்கு நன்றி. ஷீலா ஜான்சன், ப்ளீஸ் கரெக்ட் மீ மேம் அப்படின்னு கேக்குறீங்க. அம்மா நீங்க ரிக்வெஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணாதான் எங்களால உங்களை கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, சோ அடுத்த நேயர் பவித்ரா, ரொம்ப நேரமா ரிக்வெஸ்ட் கேட்டுட்டு இருக்கீங்க. கனெக்ட் பண்ணிருக்கோமா, பேசுங்க. பவித்ரா கனெக்ட் பண்ணிருக்கோம், பேசுங்க. ஓ பவித்ரா, ரொம்ப நேரமா ரிக்வெஸ்ட் கேட்டுட்டே இருந்தீங்க, ஆனா பேசல. ஆல்ரைட், அடுத்த நேயர் சாட் யூசர் வைலட் டிடி, இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சாட் யூசர் இணைப்புல இருக்கீங்க. இல்ல சரண்யா, இல்ல விட்டுருங்க. அடுத்த பாட்டை போடுங்க சரண்யா. எஸ் சார். ஒரு பாட்டை போடுங்க. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, விஜயவாடா கனகதுர்க்கிக்கு பறந்து செல்லவா, கேள்வி நாயகியும் பதில்கள் நாயகம். அந்த ராஜகுமாரி படத்துல ஒரு பாட்டு வரும்ல, ரோஜா மலர் ராஜகுமாரி. சூப்பர் பாட்டு சார். அது யாருன்னா டிஸ்கோ சாந்தி அப்பா தான் அதோடைய நடிகர் ஆனந்தன். அவங்க பொண்ணு அந்த லலிதகுமாரி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, பிரகாஷ் ராஜ் ஒய்ஃப். ஆமாம் அதுக்கு வந்து கன்சல்டன்ட் வந்து டாக்டர் பிச்சுமணி.com அண்ட் ரகு, தர்மபுரி ரகு தான் அவங்க கன்சல்டன்ட், வாசு. ஆமாம், பாடுங்க, அந்த பாட்டை பாடுங்க.
அழகான பாடல் சார். தேன்கி நோட் பண்ணும்போது அப்ப நம்ம போடுவோம் சார் ரெகுலரா ஜெயடிவில. சூப்பர், நல்லா இருந்தது சார். அந்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு. பட் நல்லா பேசுறீங்க, அந்த நல்ல வரிகள் நல்லா பேசுறீங்க. சார் ஷீலா ஜான்சன் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், வாழ்வுடன். ஷீலா தஞ்சாவூரா? இல்ல சார், சென்னை சார். நீங்க ஜெயிப்பேன்னு சொன்னீங்க சார். யாருமா? ஷீலா ஜான்சன். இல்ல, எந்த ஊருமா? நீங்க என்ன சொன்னீங்கன்னு சொன்னீங்க, புரியல எனக்கு. சென்னை. நீங்க கூட நான் ஒரு வாட்டி பேசிக்கிறேன் சார், 3 months முன்னாடி. நீங்க பேசிக்கலாம், மற்றவங்க வாய்ப்பு கொடுக்கலாமா ஷீலா, ப்ளீஸ்மா? 3 மாசம் மந்த் முடிஞ்சிச்சு. இல்லம்மா 3 மாசம் இல்லம்மா, நான் 3 மாசத்துக்கு அப்புறம் கூப்பிட சொன்னா. இல்ல 3 months வரைக்கும் பண்ணலாம், அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இல்ல, சொல்றேன். இப்ப இன்னைக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி 4:32 இதுல காசியில வந்து ஷேர் சாட்ல கூப்பிட்டாங்க. 9 மாசம் கழிச்சு தான் கூப்பிடணும் மோடி சொல்லியிருக்காருமா, சட்டம் போட்டிருக்காங்க. தாமரை மலரும் மலர்ந்தே தீரும். ஓகேமா, அழைப்பிற்கு நன்றி. லக்ஷ்மி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் லக்ஷ்மி, வாழ்க வளமுடன். எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் திருநெல்வேலியில இருந்து கூப்பிடுறேன். எங்க திருநெல்வேலி எங்க இருந்து கூப்பிடுறீங்க? திருநெல்வேலி டவுன். டவுன்ல எங்க இருந்து கூப்பிடுறீங்க? டவுன் கோடீஸ்வரன் நகர். கோடீஸ்வர நகர். எங்க குரு ஓனர் வீடு பக்கத்துலயா? ஆமா, அது இங்க பக்கத்துல தான் இருக்கு. நம்ம சந்திரன், எங்க கல்யாணி ஜுவல்லரி சந்திரன் ஆச்சு வீடு அங்கதான் இருக்கு. நான் கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரிம்மா, உங்க கேள்வி என்னம்மா? என் பொண்ணுக்கு அலைன் பாக்குறோம். பாருங்க. அது கொஞ்சம் தடப்பட்டுட்டே இருக்கு. அவளுக்கு ஏஜ் வந்து 27 ஆகுது. 3 இயர்ஸா பாத்துட்டு இருக்கோம். சரிம்மா, நீங்க 2 விஷயமா. நீங்க இந்த ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம் தெரியுமா? என் பேர் தெரியுமா உங்களுக்கு? அந்த ப்ரோக்ராம் நல்ல நேரம். உங்க பேரு சொக்கலிங்கம் ஐயா. சொக்கலிங்கம் ஐயா இல்ல, வெறும் சொக்கலிங்கம் தான். ஐயான்றது எங்க அப்பாவோட பேரு, ஐயாதுரை. எங்க அப்பா பேரு அம்பாசமுத்திரம் ஐயாதுரை, எங்க அப்பா பேரு. சரிம்மா லக்ஷ்மி, நீங்க என்ன கம்யூனிட்டிமா? நான் வந்து யாதவ தான். தமிழ் யாதவ் நீங்க? சரிம்மா, நீங்க வந்து இப்போ உங்க கம்யூனிட்டிக்கும் வந்து ஒரு விலங்குக்கும் பெரிய தொடர்பு உண்டு. அந்த விலங்கு பேர் ஞாபகம் இருக்கா உங்க கம்யூனிட்டி மக்களுக்கு? மாடு, பசுமாடு. மாடுக்கும் பசுமாடுக்கும் வித்தியாசம் இருக்குமா? ஓகே, பசுமாடு சார். சரிம்மா, நம்ம பசுலாம் பார்த்துருக்கோமா நம்ம லைஃப்ல? புரியல. பசுலாம் நம்ம வீட்டுல வச்சிருக்கோமான்னு கேட்டேன். இல்ல இல்ல. யாதவ சமுதாயத்தோட அடையாளமே பசுவும் கிருஷ்ணரும் தானம்மா. ஆமா. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, உங்க கணவர் என்ன வேலை பண்றாரு? இன்னொரு விவரம் இருக்கு சார். ஆக்சுவலா நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இல்ல அது ஓகேம்மா. யார? முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்து பண்ணிருக்கேன். அது தப்பு இல்லம்மா, பண்ணக்கூடாதுல்ல. இப்ப இல்ல, நான் 27 இயர்ஸ் பேக்கே பண்ணிட்டேன். பண்ணிருக்க கூடாதுல்ல. சரி, நீங்க முஸ்லீமா ஹிந்துவா நீங்க? இப்போ நான் கன்வெர்ட் ஆகி தான் இருக்கிறேன். இப்போ நீங்க முஸ்லீமா கன்வெர்ட் ஆயிட்டீங்க. இப்போ ஆக்சுவலா அந்த கல்யாணம் நல்லபடியா நடந்ததுன்னா அவர் என்ன சொல்லிருக்கணும், நீ உன் மதத்துல இருக்கு, நான் என் மதத்துல இருக்குன்னு சொல்லிருக்கணும். இல்ல அவர் யாதவா, அவர் வந்து தமிழா இந்துவா மாறி இருக்கணும். மாறல இல்ல. அப்போ விச் இஸ் நாட் கரெக்ட் இல்லம்மா. இப்போ நாளைக்கு வந்து இல்ல, அப்பெல்லாம் கரெக்ட் தான்மா. நான் கேட்கறது வந்து விஷயம், நான் வந்து உங்களை குறை சொல்றதுக்கோ கிண்டல் பண்றதோ கேலி பண்றதோ சொல்லமா. இப்போ உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாத்தீங்கன்னா எந்த சமுதாயத்துல பாப்பீங்க? முஸ்லீம்ல பாப்பீங்களா, வந்து இந்துல பாப்பீங்களா? முஸ்லிம்ல தான் பாக்குறோம். ஆமா. அப்போ விஷயம் என்னன்னா, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேம்மா. ஜாதியெல்லாம் நான் வந்து பாராட்ட மாட்டேன். ஆனால் இருக்கிற ஜாதியிலே மிக சிறந்த ஜாதி வந்து இந்த யாதவ சமுதாயம் தான். ஏன்னா கிருஷ்ணர் ஆசைப்பட்டு பிறந்த ஜாதி மாதிரி. வேற எந்த ஜாதிக்கும் அந்த பெருமை கிடையாது. முக்குளத்திற்கு கிடையாது, பிள்ளைமாருக்கு கிடையாது, செட்டியார், ஐயங்கார் யாருக்குமே அது கிடையாதுமா. அப்போ அந்த சமுதாயத்தை பிறந்துட்டு இப்போ உங்க பிள்ளைய வந்து மறுபடியும் ஒரு முஸ்லீம் கொடுப்பேன்றது வந்து சரியான வாதம் கிடையாது. இருந்தாலும் நீங்க உங்க பொண்ணை நீங்க பாத்துக்கங்க. உங்க பொண்ணு என்ன படிச்சிருக்காங்கம்மா? MBA படிச்சிருக்கா. சரி, எங்க படிச்சாங்க? படிச்சது டிகிரி வந்து UG வந்து சென்னையில படிச்சாங்க. அப்புறம் PG இங்க திருநெல்வேலியில தான் படிச்சாங்க. உங்க பொண்ணு வந்து முஸ்லீமா தான் வளர்த்துருக்கீங்களா? ஜென்ரலா ஆமா முஸ்லீம் தான். பட் ரொம்ப டிவோஷனலா இல்ல, ரொம்ப ரிலீஜியஸா இல்லாம தான் வளர்த்திருக்கோம்.
இல்லைம்மா நான் சொல்றது என்னன்னா நீங்கள் உங்கள் கணவர்கிட்ட பேசுங்க. அவர் உங்களுக்கு ரொம்ப அட்டாச்சு அவரு. அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ ஓகேவா இருக்கு. ஓகே இருக்குன்னா நீங்கள் முடிவு எடுத்துங்க. நீங்கள் வந்து ஹிந்துவில் கல்யாணம் பண்ணுங்க, நம்பர் 1. 2வது வந்து நான் சொல்ல வந்த விஷயம்னா யாருக்காவது ஒரு பசுமாடை வாங்கி கொடுங்கம்மா. அப்படியா? ஆமாம், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாங்கி கொடுங்க. பொதுவாக நான் எந்த ஊர் தெரியுமா? எனக்கு சொந்த ஊர் தமிழ்நாட்டில். காலையில் எழுந்தோடனே டெய்லி 10,000 ரூபா செலவு பண்ணக்கூடிய மக்கள் எந்த ஊரில் இருக்காங்க? டெய்லி இலவசமாக எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய மக்கள் தெரியல. அந்த ஊரில் வந்து ஒரு ஆறு ஓடும். அந்த ஆறு பேர் தாமிரபரணி. ஆமாம், எனக்கு அம்பாசமுத்திரம் எனக்கு. ஆமாம், நான் சொல்கிறேம்மா, நம்ம மக்களுக்கு கொடுக்குற பழக்கமே கிடையாது தெரியுமா? எனக்கு மூர்த்தி அண்ணாச்சி இருக்காரு இல்லையா, குரு ஊருகா ஓனர், நான் சொல்கிறேன் கோடீஸ்வரர் நகரில். அந்த வீடு நான் டிசைன் பண்ண வீடு. அந்த சந்திரன் அண்ணாச்சி ரிலேட்டிவ் எனக்கு. கல்யாணி சொல்லி சந்திரன் அண்ணாச்சி ரிலேட்டிவ் எனக்கு. சரிங்களா? இப்போ நான் இது வந்து விளையாட்டுக்கான நிகழ்ச்சியாக பண்ணேன். நான் உண்மையிலே சீரியஸ்னஸ், ஒரு சீரியஸோடு தான் பண்ணுறேன். விஷயம் என்னென்னா, நம்ம மக்கள் இதே நீங்கள் ஏன் குரு அப்படின்னு நான் சொன்னேன், ஊருக்கு அவரை பற்றி சொன்னேன்னா, அவரை மாதிரி நம்ம ஊரில் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் கிடையாதுமா. அது முதல்ல நீங்கள் வந்து ஒரு மாடு வாங்கி கொடுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்கம்மா. ஏன் உங்கள் வீட்டுக்காருக்கே வாங்கி கொடுங்களேன். இது முழுசா சந்திரமுகியாக மாறின மாதிரி பாயாவே மாறினீங்க போட்டிருக்கு. அம்மா இல்லாதவனுக்கு கொடுங்கம்மா. அதான் சொன்னல சரண்யா, எங்கள் ஊர் மக்கள் எதுவுமே பண்ண மாட்டாங்க சரண்யா. அதாவது ஏதாவது பண்ணலன்னா எங்கள் வீட்டுக்காரர் பண்ணிக்கலாம், என் தங்கச்சிக்கு பண்ணிக்கலாம், அக்கா பண்ணிக்கலாம். இல்லாதவனுக்கு கொடுங்கம்மா. என்றதை கொடுப்போம் இல்லாதவருக்கு. இது கேட்கவே கூடாது. இதெல்லாம் வந்து சிறை தண்டனை. இப்போ மோடி வந்து சட்டம் போட்டிருக்காரு, இது போலாம் பேசிங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் ஜெயிலுமா, கடுங்காவல் தண்டனை. நன்றி சிஸ்டர். நன்றி. ஆமா, பி ஹாப்பி, பி சேர்ஃபுல். உங்க பொண்ணுக்கு 3 மாசம் 6 மாசம் கல்யாணம் ஆகிடும். நீங்க மாடு வாங்கி கொடுங்க, இல்லாதவருக்கு கொடுங்க. நிறைய செலவு பண்ணுங்கம்மா. நீங்க முஸ்லீம், எனக்கு தெரிஞ்சு உங்க பொண்ணுக்கு நான் ஹிந்துல பாருங்க, யாதவாலே ஒரு நல்ல பையன் கிடைப்பான். இவங்க சிறந்த சமுதாயம் யாதவ சமுதாயமா. அதுக்கு 1000 காரணங்கள் நான் எடுக்கலாம். கிருஷ்ணனுக்கு மிஞ்சின ஒரு என்னம்மா, அதுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்காதுல்ல, அது கொஞ்சம் கஷ்டம் தான். தட்டுறோம். நான் கோவிந்த் இருக்கான், தளபதி அனுப்புறேன், இறக்கி பண்ணிடுவோம், தூக்கிடுவோம், அவ்வளவுதான். அதெல்லாம் உங்க இஷ்டமா, நீங்க பாத்துங்க. நீங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, அதை சரி பண்றதுக்கான நேரம். ஸோ அது இட் இஸ் யுவர் கால், யுவர் டிசிஷன்மா. அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். நன்றி நன்றி. கரணி, அந்த தென்றல் வந்து பாடுங்க. தென்றல் வந்து இது நாசர் படத்துல சிறந்த படம் சார். ஆமா, சொல்லுங்க சார். எங்க வேர் இஸ் தி தென்றல் பிரீஸ்? எங்க பிரீஸ்? எஸ் சார், தென்றல் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. தென்றல் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஓகே, ஆல்ரைட். தென்றல் இணைப்புல இல்ல. ஒரு பாட்டு வெச்சா போச்சு. ஐயோ, வட போச்சு. பிகே தலர் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. பிகே தலர் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. இந்த சாங்ஸ் அருமையா இருந்தது. மிக்க நன்றி ஐயா. ஆண்டாள் சார் இருக்காரு, பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஏன் வாய்ஸ் பிரேக் ஆகுது ஐயா? விருதாச்சலம். சூப்பர் சார். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் உண்டா? நீங்க என்ன உங்க ஊர் கடலூர் எம்பி தொகுதியா? கை மலர்ந்துரும் போல் இருக்க. கை விரியட்டும், நாடு செழிக்கட்டும். நன்றி. யார்? விஷ்ணு பிரசாத், என் தலைவனோட மச்சான்ல, அன்புமணி மச்சான். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சரண்யா, நம்ம எலெக்ஷன் ப்ரெடிக்ஷன்லாம் பாருங்க நீங்க. ஆமா சரண்யா, நம்ம ரூலே என்னன்னா, கடைசியா ஒரு அருமையான ஒரு ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு பெண்ணோட பேசணும் சார் லைஃப்ல வந்து. இப்ப எல்லாருமே அடுத்த நொடி சாவர மாதிரியே பேசியாச்சு.
எஸ் சார். பவித்ரா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சார் வணக்கம் சார். பவித்ரா வணக்கம், வாழ்வுடன். எங்கேருந்து கூப்பிடுறீங்க? நான் புதுக்கோட்டை மாவட்டம் ஆரம்பிங்க சார். உங்களுக்கு 2 பேர் இருக்கணுமே. என்னங்க சார்? உங்களுக்கு 2 பேர் இருக்கணுமாம்மா வாழ்க்கையில. ராமேஸ்வரி மட்டும் தான் சார். நம்ம ராமேஸ்வரியா? ஆமா சார். பவித்ரான்னு சொன்னாங்க. பவித்ரா சொல்லு சார். அப்படியா? பவித்ரா, ஓகே, டன். ஓகே, நீங்க வந்து அவங்க அம்மா பேசுறீங்க. ஆமா சார். சரிம்மா, ஓகே. உங்க கேள்வி என்னம்மா? சார் நல்லா இருக்கீங்களா சார்? அது ஏம்மா கேக்குறீங்க? சார் எனக்கு அடுத்த நகருக்கு போகணும் சார், வீடு கட்டணும் சார். அதுதான் சார் என்னோட உங்க கணவர் வெளிநாட்டுல இருக்காரா? சார் இருக்காரு. எங்கம்மா? ஹோட்டல்ல வேலை செய்யறாரு சார். இங்க வெளிநாட்டுலாம் போயிட்டு வந்துட்டாரா? வந்துட்டாரு சார். என்னம்மா? போயிட்டு வந்துட்டாரு. ஓகே, சூப்பர்மா. 2. உங்க என்ன பாராளுமன்ற தொகுதி? புதுக்கோட்டை. ஆ? சார் உங்களுக்கு என்னம்மா பாராளுமன்ற தொகுதி பேர் என்ன? ராம்நாட்லாம் கிடையாதுமா, சும்மா கதை அடிக்காதீங்க. சார் அம்மா எனக்கு ஒரு சைடு அங்கேதான் சார் வரும். ஓ, நீங்க அறந்தாங்கிலேருந்து கூப்பிடுறீங்களா? ஆமா சார். அறந்தாங்கி திருநாகரசு சொந்த ஊர்ல. அங்க என்ன பலாப்பழம் சாப்பிடுவீங்களா எப்படி? இது இல்ல வந்து ஏனியா? ஏனியே பலாப்பழம் 2மே போயிட்டு இருக்கு சார். ஏனியில தான் ஏறுவாங்க போல் இருக்கு. பலாப்பழம் கீழே தான் இருக்கும் போல் இருக்கு. ஆமா சார். ஆமா, ஓகே, நல்லதுமா, எல்லாம் நல்லது. உங்களுக்கு கணவருக்கு இப்போ உங்க கேள்வி மட்டும் சொல்லுங்க, நான் கரெக்டா பதில் சொல்றேன். சார் எனக்கு ஒரு வீடு சொந்த வீடு கட்டணும் சார். நீங்க வந்து நிச்சயமா கட்டிடுவீங்க. அடுத்த கேள்வி. அடுத்த கட்டம் நகருக்கு போகணும் சார். நீங்க இப்ப டக்குன்னு பக்கத்து ரூம் போயிடுங்க, அவ்வளவுதான், உடனே போயிடலாம். காமெடி பண்ணாதீங்க சார். என்னம்மா? காமெடி பண்ணாதீங்க சார். நீங்க சிரிச்ச ரொம்ப நாளாச்சு, நீதான் சிரிக்கிறீங்களா? இல்லையே சார். ஏன் சார் அந்த மனுஷனை கட்டிட்டு அன்னைக்கு போனது தாலி கட்டு அன்னைக்கு போட சிரிப்பு, இன்னைதான் சிரிக்கிறேன்ட்டீங்களா? எல்லா பெண்கள் எல்லாமே அப்படிதான். என் பொண்டாட்டியும் அப்படிதான் சரி கழுவி ஊற்றுவானு என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஆமா, வீட்டு விட்டு வெளில போனேன். ஏன்னா வீடு அவ பேர் இருக்கு, நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த பிளாட்ஃபார்ம் போய் தூங்கிட்டு அதே அந்த கதையை கேட்குறீங்க. உங்க கதையை பரவாயில்லையே. அம்மா சிரிக்கப்படுற ராமேஸ்வரி, உங்களை அறியாமலே போய் சிரிச்சிங்க பார்த்தீங்களா? உங்களுக்கும் பண பிரச்சனை இருக்கு, மன பிரச்சனை இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு. ஆனால் அதை மீறி அந்த ஒரு மனசை விட்டு சிரிச்சிங்க பார்த்தீங்களா? அதில் தான் நீங்க நிற்கிறீங்க ரமேஷ். நீங்க ஜெயிச்சிருவீங்கம்மா, நல்லா வருவீங்க, சிறப்பாக வருவீங்க. உங்களுக்கு நான் சொல்லவா, உங்களுக்கும் ரங்கநாதருக்கும் பெரிய தொடர்பு இருக்குமா? ஸ்ரீரங்க ரங்கநாதர் ஒன்று அவர் ரேவதி நட்சத்திரமா இருக்கலாம், வீட்டில் பூர நட்சத்திரம் இருக்கலாம். நட்சத்திரக்காக நான் சொல்லலை, சுவாதி நட்சத்திரம். நம்ம ரேவதியா? அப்ப எவ்வளவு கரெக்டா சொல்லுங்க பாருங்க. உங்களுக்கு ரங்கநாதருக்கும் பெரிய தொடர்பு இருக்குமா? ஆமா, அதனால வந்து நீங்க அமோகமா இருப்பீங்க, சிறப்பா இருப்பீங்க. அதாவது வந்து என்னன்னா, உங்க பெண்கள் வந்து உங்களை வந்து தட்டில் வச்சு தாங்குவாங்க, தாளாட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல சிறப்பான பிள்ளைகளை பெற்றிருக்கீங்க. நீங்களும் கொஞ்சம் வேலை பார்க்கணும் ராமேஸ்வரி, சரிங்களாம்மா? என்ன வேலை பார்க்குறீங்க? சூப்பர், நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க உங்கள்கிட்ட திறமை இருக்குமா? கொஞ்சம் அப்பப்போ சிரிச்சிங்க, வாய்ப்பு இருந்தால் பாண்டிச்சேரியில் மீட் பண்ணுவோம். வந்து சொல்லுங்க, இது மாதிரி நான் டெய்லரிங் பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லுங்க, தைரியமாக பேசுங்க. அது எவ்வளோ கட்டணம் தெரியுமா பாண்டிச்சேரி ப்ரோக்ராமுக்கு? பார்த்தீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியதானே அப்பனா? சரி, நான் இப்போ ஒன்று பண்ணுறேன். நான் இப்போ ரங்கசாமிக்கு ஃபோன் பண்ணி நான் இப்போ எப்படியாவது புதுக்கோட்டை பக்கத்தில் பாண்டிச்சேரி கொண்டு வரதுக்கு நீ நைட்டுக்குள்ளே ட்ரை பண்ணுறேன். எல்லாம் மதுரையெல்லாம் போட வாய்ப்பு இல்லைம்மா. நான் என்ன ஒன்றும்மா, எங்கள் அப்பாலாம் வந்து ஒன்றும் வச்சுட்டு போகலாம்மா. ஏதோ 4 பேரை ஏமாற்றி பணம் வச்சிருக்கேன், அதை தான் செலவு பண்ணிட்டு நான் சும்மா இருங்க. எவ்வளோ வாட்டி தான் சாப்பாடு போடுவேன். ஆனால் எம்ஜிஆர் சொல்லுங்க, நான் சொக்கலிங்கம் ஏபிசி, அவர் எம்ஜிஆர். சரிங்களா? நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்கம்மா. நாளைக்கு கட்டாயம் இந்த இதே நிகழ்ச்சி பாருங்க. கேள்வியின் நாயகன் கேள்விக்கு பதில்களின் நாயகன் உங்களுக்காக புது வேகத்துடன் புயலாக பறந்து வந்து சொல்ல போகின்ற செய்திகளை கேட்க காதுகளை குழி வைத்து ஒவ்வொரு நல்ல பெருசா ஆக்கி வச்சுக் கொள்ளுங்கள். நன்றி. அழைப்பிற்கு நன்றி பவித்ராமா. சார் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தேன் சார். சரி சார், இப்போ நம்ம சொல்லிடுறோம் சார். ஒன்று வந்து பாண்டிச்சேரியில் வந்து நாங்கள் இங்கே ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, ஆண்டாள் பக்தர்கள் பேரவையோட சிக்னேச்சர் ப்ரோக்ராம். அது வந்து எங்கே நடக்க போகுதுன்னா
சுகன்யா கன்வென்ஷன் சென்டர், மரப்பாலம் அருகில், முதலியார்பேட், பாண்டிச்சேரி. என்னைக்குன்னா மே 12, 2024 காலைல வந்து 7 மணிலேருந்து 8 மணி தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். 7 சோத்துக்காக உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆட்கள் ஒரு 4 பேர் வருவாங்க. இந்த நெய்வேலி சரவண, புஷ்பா பாலாஜி பெருமுடியிலிருந்து வருவாங்க இல்லையா, அது போல் ஆட்கள் சாப்பிட்றதுக்கு. அது வந்து முழுக்க ஒரு இன்ட்ராக்டிவ் ப்ரோக்ராமாக இருக்கும். அது வந்து என்னோடய டீம்மேட்ஸ் தான் பண்ணுவாங்க. நானும் கொஞ்சம் இருப்பேன், அந்த ஏரியாவில் அங்கெல்லாம் சுற்றிட்டு இருப்பேன். எனக்குன்னு யாராவது ஒருத்தங்க இருப்பாங்களே அந்த உலகத்தில், எனக்காக இருப்பாங்களே, அவங்க கூட நான் இருப்பேன் கட்டாயமாக. ஸோ அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும்னா கட்டணம் கிடையாது. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கட்டணம் உண்டு. நீங்கள் வந்து 9150623623 9150-623-623. இன்னொரு நம்பர் 9442636363 9442636363. நம்பர் 1. நம்பர் 2, திருச்செந்தூரில் இந்த வாட்டி சித்ரா பௌர்ணமி. அதாவது தமிழ்நாட்டில் வந்து நாட்டிய பேரலி பத்மினிக்கு அப்புறம் நாட்டியத்தை தூக்கி பிடித்து கொண்டக்கூடிய சரண்யா நாட்டியாலயோடைய நிறுவனர் சரண்யா சாய் பிரசாந்த் அவங்க வந்து முதல் முறையாக திருச்செந்தூருக்கு வராங்க. அவங்களுடைய காலடி வந்து அவங்க கால் வந்து தரையில் படாத அளவுக்கு தாங்குவதற்கு அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே அங்கே ஏர்போர்ட்டில் இருப்பாங்க. தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் அண்ணன் நெய்வேலி சரவணன் தலைமையில், திமுக கடைசி தொண்டன் சரவணன் தலைமையில். ரெண்டாவது வந்து அவங்களுடைய டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கும். அது வந்து நிச்சயமாக அது வந்து எங்கள் நண்பர்கள்லாம் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. ஏன்னா வந்து கோவிலில் வந்து இப்போ எல்லா இடத்தையும் இடிச்சு கொடுக்குறதுனால கோவிலில் பண்ண முடியாது. அது பக்கத்தில் ஏதாவது ஒரு மண்டபத்தில் தான் எடுத்து பண்ணணும். ஒரு மக்கள் எல்லாருமே அதையும் பாருங்கள். சாயந்தரம் 5 மணிக்கு, சாயந்தரம் சித்ரா பௌர்ணமிக்கு காலையில் 9 மணிலேருந்து அன்னப்பிரசாதம் மலைப்பார்வதி மணக்கரை கோயிலில் கீழே நடைபெறும். ஸோ மதியம் வரைக்கும் உணவு உண்டு. அப்புறம் சாயந்தரம் 5 மணிக்கு சோறு, 5 மணிக்கு கடல் ஆர்த்தி, 5 மணிக்கு வந்து கடல் ஸ்நானம் எல்லாமே பண்ணிங்க. மூவர் சமாதி பக்கத்தில் நம்முடைய அன்னப்பிரசாத நிகழ்வு நடைபெறும். இந்த முறை வந்து தமிழ்நாட்டை வந்து காக்க வந்த தாமரை மலர வைக்கிறதுக்கு முழு மூச்சாக முயன்று கொண்டிருக்கும் சரண்யா சாய் பிரசாந்த் தலைமையில் அந்த அன்னப்பிரசாதம், கேள்வி நாயகன் பக்கத்தில் பதில் நாயகனும் இருப்பார். அதுதான் உங்களுக்கு ப்ளசன்ட் சர்ப்ரைஸு. அவர் அன்னைக்கு மிகப்பெரிய விஜயவாடாவில் ப்ரோக்ராம் இருந்தாலும், பிரம்மாண்டமான ஒரு விஷயம் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு, பிரம்மாண்டமான கேள்விகள் இருந்தாலும், பிரம்மாண்டமான பதில் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு, பிரம்மாண்டமான ஒரு கடல் பக்கத்தில், பிரம்மாண்டமான சரண்யா பக்கத்தில் இருந்து எல்லாருக்கும் வந்து அன்னப்பிரசாத நிகழ்வை தொடங்கி இருக்கிறது. அது பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக இருக்கும், அதிபிரம்மாண்டமாக இருக்கும். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பயணமிருக்கேன், என் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மருக்கேன் என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த புதன் நிச்சயமாக சந்திப்போம், கட்டாயம் சந்திப்போம். பிரம்மாண்டமான ப்ரோக்ராமாக அது இருக்கும். பிரம்மாண்டமான முறையில் அந்த ப்ரோக்ராமை நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பயணமிருக்கேன், தாய் ஆண்டாள் நரசிம்மருக்கேன் மனமார்ந்த நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஸ்ரீராம். ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி கண்ணீர் மல்கி இன்னும் நாடி நரசிங்கா என்று வாடி நிர்வாணது. எல்லா புகழும் ஆண்டாளுக்கு, நரசிம்ம திருவடிகளையும் நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்பணம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய். கோவிந்தா கோவிந்தா. சூரியன் உதிக்கட்டும், தாமரை மலரட்டும், இலை துளிர்க்கட்டும், பலாப்பழம் தின்னுவோம். எல்லாம் பார்த்துங்க. பணம் வாங்கின எல்லாரும் நல்லா இருங்க, பணம் கொடுத்த யாருமே நல்லா இருக்கக்கூடாது என்று தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்பணம். ரம்யா, வாழ்விட்டு சிரித்தா போய்விட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ ஓட்டுறதுடைய நேரம் பாத்தீங்கன்னாக்க இங்க எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கும். இருந்தாலும் கூட பிரச்சனைகள் அனைத்தையும் மறந்து விட்டு வாய்விட்டு சிரித்து நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு சிறு குழந்தையாக மாறக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் நீங்க எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்தீங்க சார். இதுல பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தெளிவான விளக்குகள், தெளிவான தீர்வுகளையும் நீங்க ரொம்ப பிராக்டிகலா சொன்னீங்க சார். குடானக்குடி சாட்சி தரப்பு ரசிக பெருமக்கள் எல்லா சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் சார். தேங்க்யூ சரண்யா. பாருங்க, நம்ம மேக்ஸிமம் வந்து மீட் பண்ணுவோம் சரண்யா. நன்றி. தேங்க்யூ.